இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் இந்த டாபிக்ல வந்துட்டு எக்ஸாம் ஓரியன்டா பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கான செஷனு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து எக்ஸாம்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸா இருக்கு, நம்மளோட மெயின்ஸ் மார்க்கை எவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு சார். ஆடிபிளா இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார். எஸ் ஓகே. ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது சிவில் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லா பேப்பர் 3 கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற பேட்டர்ன் என்னன்னா 4 கொஸ்டின் 4 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஃபேக்ட்ஸுக்கும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதன் அடிப்படையில் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ சார்ஜ் ஃப்ரேம் பண்றது இது வந்துட்டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல. ஏபிபி எக்ஸாம்ல வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணணுமா அப்படின்னா ஆல்ரெடி சொன்னா எல்லாருமே சிலபஸை ஏபிபி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா சிலபஸை கோ த்ரூ பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து எப்படி வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும், நம்ம எந்த பேட்டர்ன் கரெக்டாக தான் நம்மளோட ஸ்டடி மெத்தட் போகுதா இல்லையான்னு நம்ம வந்துட்டு நம்மளையே அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏபிபி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு சார்ஜஸ் ஃப்ரேமிங் எங்க இருக்குன்னா ஒரு 30 மார்க்ஸ் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்காக வந்துட்டு 30 மார்க்ஸ் மீன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் அண்டு சார்ஜ் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு 30 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 15 மார்க்ஸ் வந்து சார்ஜஸ் ஃப்ரேமிங்க்கு மட்டும், ஃபைனல் ரிப்போர்ட் சம்பந்தமான டாபிக்கு 15 மார்க்ஸ். ஸோ சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து அதுக்கு மட்டுமே ஸ்டாட்டிக்கா வந்து லா பேப்பர் 1 ஏபிபியில ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ரெண்டு கொஸ்டினா கேட்பாங்க. உங்களுக்கு 2 கொஸ்டினா கேட்பாங்கன்னா ஏபிபியில எப்படி கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் போட்டுட்டு இப்ப 8வது நம்பர்ல வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கான பார்ட் ஒதுக்கிட்டாங்கன்னா அதுல வந்து 15 மார்க் டோட்டலா ஒதுக்கிடுவாங்க. அதுல 8ல ஏ பின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஏ என்னவா இருக்குன்னா தியரி ஓரியன்டா டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டினா இருக்கு. வந்து வாட் இஸ் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ், when the charges can be altered. அந்த மாதிரி வந்துட்டு சம்திங் விஷ்ணு வந்துட்டு மியூட் பண்ணுங்க மைக்க. ஓகே. சார்ஜஸ் வந்துட்டு 2 பார்ட்டா கேட்கறாங்க ஏபிபியில. இப்போ 8வது நம்பர் கொஸ்டின்ல வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கான பார்ட் ஒதுக்கிருக்காங்கன்னா அதுக்கு 15 மார்க் 8ஆம் நம்பர் கொஸ்டின்க்கு 15 மார்க்கு 2ஆ பிரிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி மார்க் அலோகேட் பண்ணுவாங்கன்னா 7.5 7.5 சொல்லி ரெண்டு தான் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி இது பண்றாங்கன்னா வாட் இஸ் சார்ஜ், when the charges can be altered, whether வந்துட்டு whether conviction is legal when in the options of charge. சார்ஜே ஃப்ரேம் பண்ணாம ஒரு செக்ஷன் கீழே ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா, கன்விக்ஷன் கொடுத்தா அது வந்துட்டு லீகலா இல்லையா, இந்த மாதிரி தியரி பேஸ்டு டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. 2வது கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா பிராக்டிக்கலா ஒரு ஃபேக்டை கொடுத்துட்றாங்க. இப்ப வந்துட்டு வினோத் என்பவரை வந்துட்டு அரசகுமார் அறிவாலயம் வெட்டி வினோத் என்பவரின் வீட்டில் புகுந்து அறிவாலயம் வெட்டி கொடுங்காயம் ஏற்படுத்தினார், இதுக்கு குற்றச்சாட்டுகள் வணைக அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஃபேக்டை கொடுத்துட்டு இந்த ஃபேக்டுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம இதுல பண்றாங்கன்னா சிவில் ஜட்ஜ்லயும் பண்றாங்க. சிவில் ஜட்ஜ்ல ஜட்மெண்டோட சேர்த்து ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. ஆனா ஏபிபியில பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் மட்டும் ஃப்ரேம் பண்ணா போதும், அதுக்கு வந்து ஒரு 7.5 மார்க். அடுத்து சார்ஜ் ஓரியன்டா ஒரு டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஒரு 7.5 மார்க். ஸோ சார்ஜ் ஃப்ரேமிங் நம்ம தெளிவா இருந்தோம்னா மெயின்ஸ்ல ஏபிபியில நம்மளுக்கு 15 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ். இது வந்து ஏபிபிக்கு. சிவில் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் லா பேப்பர் 3 சொல்லிட்டேன். லா பேப்பர் 3ன்றது சார்ஜஸ் ஃப்ரேமிங்கும் அண்டு ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் வரும். ஸோ சார்ஜஸ் ஃப்ரேமிங்க்கு எவ்வளவு மார்க், ஜட்மெண்ட் ரைட்டிங் எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்களா, பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கல. 25 மார்க் சொல்லிட்டு சார்ஜும் இதுலயே ஃப்ரேம் பண்ணுங்க, நீங்க வந்து ஜட்மெண்ட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ஜட்ஜ்ல சொல்லிடுறாங்க. மொத்தம் வந்து 100 மார்க்கு சார்ஜஸ் ஃப்ரேமிங் பிளஸ் ஜட்மெண்ட் ரைட்டிங். இந்த அளவுக்கு வந்துட்டு சார்ஜஸ் ஃப்ரேமிங் வந்து ஒரு வைட்டலான ரோல் வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு சிவில் ஜட்ஜ் அண்ட் ஏபிபி ஈவன் டிஜேலையும் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சார்ஜஸ் வந்து ப்ராக்டிக்கலா எப்படி பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சார்ஜஸ் அப்படின்றது எதுக்காக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க, இல்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து யாரு ஃப்ரேம் பண்ணுவா, போலீஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்களா, இல்ல ஜட்ஜு வந்து ஃப்ரேம் பண்ணுவாரா, இல்ல அட்வொகேட்
ப்ராசிக்யூட்டர் ஃப்ரேம் பண்ணுவாரா, இல்ல டிஃபென்ஸ் கவுன்சில் ஃப்ரேம் பண்ணுவாங்களா, இப்படி யாரு வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க? யாராவது வந்துட்டு ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ்ல இருந்து யாராவது இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. Who will frame the charges? Anyone? Okay, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். Inspector, sir. Magistrate. வேற? Magistrate, sir. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? சார்ஜஸ் யாரு ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்றதுல? ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ நட்ராஜ் சார், தேங்க்யூ காயத்ரி மேம், தேங்க்யூ பிரியா மேம். ஸோ வந்து சார்ஜஸ் வந்து யாரு ஃப்ரேம் பண்றாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொன்ன மாதிரி வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ரேம்டு பை மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜட்ஜஸ். ஜட்ஜஸ்ன்னு ஏன் சொல்றேன்னா, ஈவன் செஷன் ஜட்ஜஸும் வந்துட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. செஷன் ஜட்ஜஸ்னா வந்து ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல யார் இருப்பாங்கன்னா செஷன் ஜட்ஜஸ் இருப்பாங்க. செஷன் ஜட்ஜஸ்ல சில பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜஸ்க்கு பவர் டிஃபர் ஆகும். அவருக்கு மேலதான் வந்துட்டு செஷன் ஜட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் இருக்கும். ஸோ ஜேஎம்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதுக்கு மேல செஷன் ஜட்ஜ். செஷன் ஜட்ஜ்ல 2 இருக்காங்க, செஷன் ஜட்ஜ், அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் இருக்காங்க. அடிஷனல் செஷன் ஜட்ஜுக்கும் செஷன் ஜட்ஜுக்கும் ஈக்குவல் பவர் தான். அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கு பவர் கொஞ்சம் கம்மி. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இதுதான் ஹைரார்கி ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ். ஸோ இப்ப கிரிமினல் கோர்ட்ஸுக்கு சார்ஜஸ் ஃப்ரேமிங் வந்துட்டு யாரு பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் தான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப சார்ஜஸ் இந்த சிஆர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ல, இப்ப நம்ம ஓல்ட் ஆக்ட் வச்சு பாத்துருவோம். நியூ ஆக்டோட கம்பைன் பண்ணி வனிதா மேம் எடுப்பாங்க, அதுல நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்றோம். ஓகே, சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி எதை பேஸா வச்சு, எதன் அடிப்படையில எதை பேஸா வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க? சொல்லுங்க மேம். FIR, sir. வேற ஆன்சர்? Final report, sir. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஃபைனல் ரிப்போர்ட். ஸோ ஃபைனல் ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹைரார்கி ஆஃப் கோர்ட் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் கிரிமினல் கேசஸ் சொல்லியிருந்தேன் பேசிக்கா. ஸோ அது சொன்னா வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ற வரைக்கும் ஸ்டேஜ் என்ன வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் பேஸ்டான ஒரு கிரிமினல் கேஸை எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். ஃபைனல் ரிப்போர்ட் பேஸ்டான கிரிமினல் கேசஸ்ல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு அரெஸ்ட் பெயில், அதெல்லாம் மிஸ்லேனியஸ். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே அந்த இன்வெஸ்டிகேஷனோட பேர் தான் என்னங்க? கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இன்வெஸ்டிகேஷன்றது 2H ஆஃப் சிஆர்பிசியில என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு அந்த ரிப்போர்ட்டா செக்ஷன் 173(2) சிஆர்பிசி கீழே ஃபைல் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. இதை வந்து நார்மலா நம்ம என்ன சொல்றோம்னா சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை பேஸா வச்சுதான் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, சார்ஜ்னா வந்துட்டு போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அதுதான் சார்ஜ் சொல்லி நினைச்சுக்கிறீங்க. ஸோ அந்த சார்ஜும் அந்த சார்ஜ் ஷீட்டும் கோர்ட்ல ஃப்ரேம் பண்ற சார்ஜஸும் டிஃப்ரெண்ட். சார்ஜ் ஷீட் எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா செக்ஷன் 173(2) சிஆர்பிசி கீழே இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு இந்த மாதிரி இவர் மேல இந்த அஃபென்ஸ்லாம், இந்த அஃபென்ஸ்லாம் மேட் அவுட் ஆயிருக்கு, இந்த எவிடன்சஸ்லாம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போடுறதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு சார்ஜ் ஷீட். பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு பேர். இப்படி வந்து இவர் மேல அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. போட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னங்க? ஸோ இது வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான், ஒரு எக்ஸாம்பிளும் இல்லஸ்ட்ரேஷனும் வச்சிருக்கேன். அட் எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு ப்ராக்டிக்கலா ஒரே ஒரு இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸோட பேஸை வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாச்சு கோர்ட்ல. ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு போட்டதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா 190 சிஆர்பிசியில வந்துட்டு காக்னிசன்ஸ் எடுப்பாங்க.
ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 191B. ஃபைனல் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எப்ப காக்னிசன்ஸ் எடுப்பாங்கன்னா 191Bல. இதே பிரைவேட் கம்பெனி அடிப்படையில் காக்னிசன்ஸ் எந்த ப்ரொவிஷன்ல எடுப்பாங்க? யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. காக்னிசன்ஸ் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை பேஸா வச்சு 190ல எடுப்பாங்க, 191Bல எடுப்பாங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை வச்சும் காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. அது எந்த ப்ரொவிஷன்ல எடுப்பாங்க? 190. ஓகே, ஸோ 190 நல்லா படிச்சுக்கோங்க. காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். 190(1A)ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் 1Aல பாத்தீங்கன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பேஸ்ட் ஆன் பிரைவேட் கம்ப்ளைண்ட் 191A. 1B என்னன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 191B. ஸோ காக்னிசன்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக், அதுவே ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பேஸ்டா காக்னிசன்ஸ்னா என்னன்னு நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்றதுக்கு யாராவது ஒரு அது அப்படின்னா என்னன்னு யாராவது சொல்லுங்க. டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னா என்ன? பிபி வந்து கொஸ்டின் பண்றாங்க. எஸ் மேம், கரெக்ட். Sir, police can arrest without warrant. Is it correct or not? நோ மேம், நோ மேம். அரெஸ்ட் அதாவது அது வந்து போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்அவுட் வாரண்ட்ன்றது என்னன்னா காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான டெஃபினிஷன்ங்க. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. காக்னிசன்ஸ்னா காக்னிசன்ஸ்ன்றது வேற, புலன்கொள்ளுதல். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா வந்து புலன்கொள் குற்றங்கள். சரிங்களா? இந்த புலன்கொள்றது டிஃபரெண்ட் காக்னிசன்ஸ்ன்றது. ஸோ காக்னிசன்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க போட்டிருக்காங்க டேக்கிங் நோட்டீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட். டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ், இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை நான் வந்து ஃபைலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்துட்டு டேக்கிங் காக்னிசன்ஸ். அதை வந்துட்டு டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து அவரோட ஒரு கிரிமினல் கேஸ்ல எப்போ வந்து அவரோட மைண்ட் அப்ளை பண்ணுவாருன்னா காக்னிசன்ஸ் அப்படின்ற 190 CRPC இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல தான். அந்த மாதிரி காக்னிசன்ஸ் எடுத்துட்டாரு, ஃபைலுக்கு எடுத்துட்டாரு. ஃபைலுக்கு எடுத்த அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாருங்க, இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். நான் சார்ஜ் ஃப்ரேமிங் வரைக்கும் தான் ஸ்டேஜ் சொல்லுவேன், அடுத்து சார்ஜ் ஃப்ரேமிங் போக ஆரம்பிச்சுவேன். ஏன் நான் வந்து எடுத்த உடனே நான் பேசிக்குள்ள போகாம ஏன் சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு ஸ்ட்ரைட்டா போறேன், ஏன் மெயின்ஸ் போறேன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மெயின்ஸோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. பிலிம்ஸ் ஓரியன்டாவே படிச்சுட்டு பிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே தான் மெயின்ஸ்க்கு, பிலிம்ஸ் ரிசல்ட் வந்தவொன்னு தான் மெயின்ஸ்ல என்னென்ன பேப்பர் இருக்கு, அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே போறாங்க. அந்த தாட் ப்ராசஸ் இல்லாம மெயின்ஸ்ல இவ்வளவு இருக்கு அப்படின்ற போது நம்ம பேசிக்கா நிறைய ஒர்க் அவுட் போடணும்ட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டாட்டிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், பேராக்ல தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மெயின்ஸ் ஓரியன்டா போறது. ஸோ ரொம்ப எடுத்த உடனே வந்துட்டு நம்ம ஹை லெவல்ல போறோம்னு நினைக்க வேணாம். ஹை லெவல்ல போனாதான் நீங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்லயே நீங்க பேசிக்கா நிறைய விஷயங்களை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் 190 எடுத்தாச்சு. அடுத்தது இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்னா என்னன்னா சம்மன் அனுப்புறது. அக்யூஸ்ட் வந்துட்டு கோர்ட்டுக்கு வர வைக்கணும். கோர்ட் ஃபர்ஸ்ட் போலீஸ் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சு போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல வந்து போலீஸ் போட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போட்டாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போட்ட போலீஸ் ரிப்போர்ட்டை வச்சு மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்துட்டாரு 190ல. காக்னிசன்ஸ் எடுத்த அப்புறம் ப்ராசஸ் அனுப்புறாரு, சம்மன் அனுப்புறாரு. சம்மன் அனுப்பி 204ல சம்மன் அனுப்புறாரு. சம்மன் அனுப்புறப்புறம் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆவாரு கோர்ட்ல. அப்பியர் ஆனவனா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆனவனா என்னங்க பண்ணணும், கிரிமினல் கோர்ஸ் யாராவது ட்ரையல் கோர்ஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்க அப்பியர் ஆனவன அக்யூஸ்டுக்கு வந்து அப்பியர் ஆகிறாரு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜ்ல சம்மன் அனுப்பி அப்பியர் ஆயிட்டாரு. எஸ், காப்பீஸ் தரணும். தேங்க்யூ சார், நன்றா சார், தேங்க்யூ. காப்பீஸ் தரணும். காப்பீஸ் எந்த ப்ரொவிஷன் கீழே தருவீங்க நீங்க? 207 சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. 207ல காப்பீஸ் தராங்க. காப்பீஸ் வந்து தந்தப்புறம் காப்பீஸ் என்னென்ன காப்பீஸ்லாம் தருவாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்டு 161 ஸ்டேட்மெண்ட் 164 ஸ்டேட்மெண்ட் என்னென்னலாம் தரணும்ட்டு 207லயே இருக்கும். அதை நீங்க வந்துட்டு படிச்சிருங்க. நான் ப்ரொவிஷன் சொல்றேன்னா இந்த இதெல்லாம் வந்துட்டு
இந்த ஒவ்வொரு இதுவுமே நான் டெஸ்ட் எழுதும் போது நான் ஒன் லைனர்ல சொன்னாலும் நீங்க இதுக்கப்புறம் தாண்டி போய் ஒர்க் அவுட் பண்ணி டெப்தா படிச்சிடணும். இதை படிச்சுட்டு வாங்க. அது நான் ஏன்னா இது ஒரு கொஸ்டினாவே வைப்பேன். 207ல நான் ஒன் லைனர்ல சொல்லி கொடுத்துருந்தாலும் நீங்க 207ல ஓன் இன்ட்ரெஸ்ட்ல போய் படிச்சிருந்தீங்கன்னா தான் வந்து எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும். அதனால 207 நான் வந்து டெப்தா கூட கொஸ்டின் கேட்பேன் 207 பத்தி. ஸோ 207 இதுதான் ஸ்டேஜ். 207ல என்னென்ன காப்பீஸ் தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ 207ல காப்பீஸ் தந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாரு ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா, காப்பீஸ் தந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ரெண்டு சைட்லையும் வந்துட்டு அவங்க தரப்பு ஏதாவது வாதங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். கேட்டுட்டு என்ன பண்ணலாம்னா, இஃப் இவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, டிஃபென்ஸ் சைட்ல ஒரு வாதம் வைக்கிறாங்க, அக்யூஸ்ட் அப்பீர் ஆயிட்டாரு இல்லையா, அட்வொகேட் வச்சிருப்பாரு. வச்சுட்டு வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு சார்ஜே வந்து ஒரு கிரவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. கிரவுண்ட்லெஸ் அப்படின்ற வார்த்தையை நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இஃப் போலீஸ் இது பண்ண வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய வந்துட்டு சார்ஜ் ஷீட் இருக்கக்கூடிய அஃபென்சஸ் வந்துட்டு அக்யூஸ்டுக்கு மேட் அவுட் பண்ணாத மாதிரி கிரவுண்ட்லெஸ்ஸா அப்படின்ற வார்த்தை வந்து கீவேர்டு. கிரவுண்ட்லெஸ்ஸா இருக்குன்னா அக்யூஸ்ட என்ன பண்ணலாம்னா டிஸ்சார்ஜ் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்லயே. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா என்ன பண்றோம், சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்றோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ண போறோம்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ன்னு வருது. ஸோ கோர்ட் என்ன பண்ணும், போலீஸ் இந்த மாதிரி உங்க மேல இந்த ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்த தேதியில, இன்னைக்கு டேட் என்னங்க, இன்னைக்கு வந்து 23/5/2024 தேதி என்று வினோத் என்பவர் அவரது வீட்டினுள் அமர்ந்து வகுப்படுத்திக் கொண்டிருந்த போது அரசகுமார் என்ற நபர் அவரது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவரை வந்துட்டு அறிவால் கொண்டு தாக்கி கொடுங்காயம் ஏற்படுத்தி விட்டார் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏற்படுத்தி விட்டதால் அரசகுமார் ஆகிய மீது இந்திய தண்டனை சட்டத்தின் அந்த அத்துமீறி நுழைந்தார் இல்லையா, அந்த இதுக்கு தனியா ஃப்ரேம் பண்ணும். அத்துமீறி நுழைந்த குற்றத்திற்காக வீட்டில் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்க்கு என்ன ப்ரொவிஷனோ அந்த ப்ரொவிஷனை போட்டு அத்துமீறி நுழைந்த குற்றத்திற்காக பாத்தீங்கன்னா 448 சம்திங். ஸோ அந்த குற்றத்திற்காக வந்துட்டு உன் மேல இந்த செக்ஷனுக்கு கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்றேன், 448ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம் அரசகுமார் மேல. அடுத்தது இன்னொரு குற்றம் என்ன பண்ணிருக்காரு, அறிவாளால் வெட்டி கொடுங்காயம் ஏற்படுத்தியிருக்காரு இல்லையா, அந்த அறிவாளால் வெட்டி கொடுங்காயம் ஏற்படுத்திய குற்றத்திற்காக 326 ஐபிசி 326 இந்தியன் பீனல் கோடின் கீழே உன் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றம் ஒன்றை புரிந்துள்ளீர் என்று குற்றம் சாட்டுகிறேன் சொல்லி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி கீழே என்ன சொல்றாங்கன்னா, மேற்படி குற்றங்களுக்காக நீர் இந்த நீதிமன்றத்தின் முன் விசாரணை செய்யப்பட உள்ளீர் என்பதை இதன் மூலம் அறியவும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுவாரு. அடுத்து கீழே ஜட்ஜோட சைன் இருக்கும். மேல இன்னொன்னு என்ன சொல்லாமட்டுனா, சோ ஜுடிஷியல் அந்த நேம் போட்டு சோ அனுசா என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆகியனால் என்ன நீதித்துறை நடுவர் ஆகியனால் உன் மீது சாட்டும் குற்றச்சாட்டு யாதனில், அரசகுமார் ஆகிய உன் மீது சாட்டும் குற்றச்சாட்டு யாதனில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சார்ஜோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இப்படிதான், சும்மா ஒரு மாடல். ஸோ இப்படி சொல்லிட்டாங்க, அரசகுமார்ன்றவர்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க தான் இந்த மாதிரி குற்றம் பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஸோ இப்ப அக்யூஸ்ட் கிட்ட நம்ம வந்து இப்படி வந்து சொல்லிட்டோம், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து கன்விக்ஷன் ஆஃப் ப்ளீ ஆஃப் கில்ட்டி, நீங்க எந்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒத்துக்கலன்னு சொன்னாருன்னா ட்ரையல் நடக்கும், ஒத்துக்கிட்டாருன்னா அப்பயே அவருக்கு என்ன பண்ணிடலாம், இஃப் இட் இஸ் வாரண்ட் கேசஸ்னா கன்விக்ஷன் கொடுத்துடலாம். செஷன்ஸ் கேசஸ்ல கன்விக்ஷனை வந்து ப்ளீட் கில்ட்டி பண்ணாலுமே கூட நம்ம வந்து ப்ளீட் கில்ட்டி பண்ணாலுமே கூட சார்ஜஸ்க்கு குற்றத்தை ஒத்துக்கிட்டாலுமே கூட நம்ம வந்து கன்விக்ஷன் கொடுக்கக்கூடாது. இது செஷன்ஸ் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். அடுத்தது நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி ப்ராசிக்யூஷன் விட்னஸ், அடுத்து 313 ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ், 313 கொஸ்டின், அடுத்தது டிஃபென்ஸ் சைடு விட்னஸ், அடுத்தது ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து ஜட்ஜ்மெண்ட். இதுதான் ஒரு கிரிமினல் ட்ரையலோட பேசிக் ஸ்டேஜஸ். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து எந்த ஸ்டேஜ்ல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வரும் அப்படின்றதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல அடுத்து போலாமா, கண்டினியூ பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டு உங்க டவுட்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, லென்த்தி டவுட்ஸா இருந்துச்சுன்னா நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல வச்சுக்கலாம்.
ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்ககிட்ட என்னென்ன டவுட்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து இடையிலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் உள்ள இருக்கிற டவுட்டா இருந்துச்சுன்னா உடனுக்குடனே நீங்க கேட்டுருங்க. லென்த்தி டவுட்ஸா இருந்துச்சுன்னா நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல வச்சுட்டோம்னா தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து அது வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம ஸ்மூத்தா போகும். நெக்ஸ்ட் போலாமா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேக்குறீங்களா? நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே மேம், தேங்க்யூ. சார் காப்பீஸ் மஸ்ட் பி கிவன் அதுக்கப்புறம் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். 207 எஸ் மேம், எஸ் மேம். 207ல காப்பீஸ் கொடுத்தப்புறம் ரெண்டு சைட்லயும் 239, இது வந்து வாரன் கேசஸ்ல சொல்றேன், செக்ஷன் 239 கீழே வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பிளஸ் ரெண்டு சைடு ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் சைடு அவங்க சைடு வாதங்களை கேட்பாங்க, ஹியரிங் பண்ணுவாங்க. பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஜட்ஜே வந்து சூமோட்டோவா டிஸ்சார்ஜ் பண்ணலாம். எப்படி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னா, இந்த வந்து இதுல வந்து ஒண்ணுமே இல்ல, அக்யூஸ்ட் அகேன்ஸ்டான சார்ஜஸ் எல்லாம் கிரவுண்ட்லெஸ்ஸா இருக்குது, போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுல எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்ல, பிரைமா ஃபேசியே இல்ல அப்படின்னா ஒண்ணு 239ல வந்துட்டு ஜட்ஜே டிஸ்சார்ஜ் பண்ணலாம் வாரன் கேசஸ்ல. இல்ல ஜட்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம் அக்யூஸ்ட் டிஃபென்ஸ் சைட்ல. டிஃபென்ஸ் சைட்ல வந்து அதை நான் டீட்டெயிலா சொல்றேன், சார்ஜஸ் ஃப்ரேமிங் அடுத்த ஸ்டேஜ்னா இப்போ டீட்டெயிலா போக போறேன். அது வந்து டிஃபென்ஸ் மெட்டீரியலை பார்க்கலாமா பார்க்க கூடாதா, வெறும் போலீஸ் போட்ட ரிப்போர்ட்ஸையும் ரெண்டு சைடு அட்வொகேட்ஸோட ஹியரிங் மட்டும் தான் கேட்டுக்கணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ள போறோம். ஸோ இதுதான் பேசிக்கா. இப்படி கிரவுண்ட்லெஸ்ஸா இல்லைன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் அந்த ஸ்டேஜோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. அக்யூஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த அஃபென்ஸ், விடுவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்சார்ஜ். அக்யூட்ல வந்துட்டு விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, விடுதலை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அக்யூட்ல. டிஸ்சார்ஜ் வந்து விடுவிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் இதோட முடிஞ்சு, அக்யூஸ்ட் அவ்வளவுதான், அவர் வந்து செட் அட் லிபர்ட்டி, அவர் வந்து விடுவிப்பு செஞ்சாச்சு. இது பண்ணல, டிஸ்சார்ஜ் பண்ணல, சம் கிரவுண்ட் இருக்கு, பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னா வந்துட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃப்ரேம் பண்ணாதான் அடுத்து கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுங்களா மேம்? சுகந்தி மேம்? ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ நம்ம சார்ஜஸ் அப்படின்றது என்ன ஸ்டேஜ்ல வரும்னு தெரிஞ்சாச்சு. அடுத்து கிரிமினல் ட்ரையல் அப்படின்னா என்ன, எப்போ வந்து கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் போட்ட உடனே கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருதுங்களா? எனிஒன்? எஃப்ஐஆர் போட்ட உடனே கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல வந்து அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆகுறாரு, அக்யூஸ்ட் அப்பியர் ஆனவங்க ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை போட்டு சார்ஜ் ஷீட்டு கீழே வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு, அந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுதா? when the criminal trial starts? anyone? Yes ma'am, yes ma'am, thank you. After framing of charges, thank you Natarajan sir, thank you Anisam. So criminal trial எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, as soon as charges are framed. ஆஃப்டர் இன்னும் கூட சொல்ல யாரும் வந்து யூஸ் பண்றது, ஆனா ஆஃப்டர்ன்றதான் கொலைக்கெல்லாம் சொல்லணும்னா ரியாலிட்டியில சொல்லணும் அதுதான். ஆனா என்ன லீகல் வேர்ட்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட்ஸ் when as soon as charges are framed. ஓகேங்களா, கரெக்ட் மேம். ஸோ சார்ஜ் ஃப்ரேம் பண்ண உடனேமே வந்து ஒரு கிரிமினல் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் வந்துட்டு கிரிமினல் ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, as soon as charges are framed வந்துட்டு கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். கிரிமினல் அடுத்து என்னென்ன ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சார்ஜ் அப்படின்றதுக்கு மீனிங் எங்கேயாவது சிஆர்பிசியில கொடுத்துருக்காங்களா, இதுதான் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எனிஒன்? சார்ஜோட டெஃபினிஷன் வந்து சிஆர்பிசியில இருக்கா? நோ சார். ஓகே மேம். கண்டென்ட் தான் இருக்கு. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. ஸோ நோ. இப்போ யாராவது வந்துட்டு 2B படிங்களேன், 2B சிஆர்பிசி யாராவது வச்சிருக்கு, சிஆர்பிசியோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அது ஓரியன்டா இருக்கக்கூடிய பேராக்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ நானே படிக்கிறேன். 2B சிஆர்பிசி சார்ஜ் இன்க்ளூட்ஸ். ஸோ சார்ஜ்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ளூட்ஸ், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சார்ஜ் அப்படின்னு சொல்லி அதோட டெஃபனிஷன் சொல்லல. சார்ஜ் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா, எனி ஹெட் ஆஃப் சார்ஜ்,
when the charge contains more than one head. So ஒரு சார்ஜஸ் ஒரு ஹெட், ஒன் ஹெட், டூ ஹெட் அப்படின்னா என்ன சொன்னோம்னா, இப்ப அரசகுமார் வந்து என்ன வந்துட்டு வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்திருந்தார், அவர் அக்யூஸ்ட் இருக்காரு, அக்யூஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்திருந்தாருன்னா அதுக்கு வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைதல் இந்த குற்றம் மட்டும் வந்துச்சுன்னா இது ஒன் ஹெட் இருக்கக்கூடிய சார்ஜ். அவர் வந்து நுழைந்து வந்து அறிவால் கொண்டு என்ன வெட்டுறாரு, அடுத்து சாட்சிகளை கலைக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்த அஃபென்ஸா வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. இதெல்லாம் வந்துட்டு 2 ஹெட் 3 ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 1 ஹெட் இருக்கும். ஸோ சார்ஜ்ன்றது எதை இன்க்ளூட் பண்ணா, எனி ஹெட் ஆஃப் சார்ஜ் when the charge contains more than 1 head. ஸோ மோர் ஹெட் தென் 1. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட தலைப்புகளை உள்ளடக்கிய குற்றச்சாட்டுகளும் பாத்தீங்கன்னா சார்ஜ் என்ற டெஃபினிஷன் வரும் அப்படின்றாங்க. ஸோ எதை வந்து உள்ளடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய சார்ஜ்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷனை வந்துட்டு சிஆர்பிசி வந்து டிஃபைன் பண்ணல. ஸோ சார்ஜ் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன பர்பஸ்க்காக சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்கன்னா, ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்கும் இல்லையா, ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் இருக்கும். அப்படின்னா என்னங்க ஆடி ஆல்ட்ரம் பாட்டம்னா என்ன? யாராவது ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, லா காலேஜ் ஸ்டூடெண்ட். Here both side. Here the both side. Thank you. ஸோ ரெண்டு தரப்பையுமே இருக்க ஒரு கேஸ்னா வந்துட்டு அக்யூஸ்ட் இருப்பாங்க, ப்ராசிக்யூஷன் சைடு இருப்பாங்க. ரெண்டு சைட்லயுமே வந்து கேட்கணும், எந்த சைட்லயுமே கேட்காம விட்டுறக்கூடாது அப்படின்றது ஆடி ஆல்ட்ரம் பாட்டம். ஸோ வந்து அப்போ வந்து சார்ஜ் வந்து போலீஸ் வந்து ரிப்போர்ட்டை போட்டு போயிட்டாரு கோர்ட்ல. ரிப்போர்ட்டை போட்டு போயிட்டா அக்யூஸ்டுக்கு அதை வந்து தெரியப்படுத்தணும்ல, என்ன சார்ஜ் உன் மேல போட்டிருக்கேன், என்ன சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அப்படின்னு காப்பீஸ் கொடுத்தாச்சு. காப்பீஸ் கொடுத்துட்டு நான் உன் மேல நீ எதை பொறுத்து எவிடன்ஸ் சொல்லணும், எதை பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் வந்து போலீஸ் ரிப்போர்ட் போட்டாங்கனாலே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அஃபென்ஸுக்கு தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமா, இல்ல நம்மளோட ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமானா, போலீஸ் ரிப்போர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 அஃபென்ஸ் இருக்கு, அந்த 4 அஃபென்ஸுக்கு தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமானா ஃப்ரேம் பண்ண தேவையில்லை. போலீஸ் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் நாலேஜ்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 செக்ஷன்ஸை போட்டு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. அந்த செக்ஷன்ல அப்படியே நம்ம டிட்டோவா வந்துட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கட் காப்பி பேஸ்ட் பண்ணுமானா பண்ணக்கூடாது. ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி வெதர் இந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய வந்து செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இல்லையான்னு பார்த்து, இஃப் நாட் கரெக்டர்னாக்க நம்மளோட ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி இந்த செக்ஷன்ஸ் கீழே இந்த அஃபென்ஸுக்காக சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம், சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம். ஸோ எதுக்காக சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம்? ஸோ இன்னொரு தரப்பான அக்யூஸ்டுக்கு வந்துட்டு சார்ஜ் போலீஸ் தான் போட்டு போயிட்டாங்க சார்ஜ் ஷீட். இப்ப அக்யூஸ்டுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, இந்த அஃபென்ஸ் கீழ் தான் நீ விசாரணை செய்யப்படுறதுக்கு. அப்ப தெரியப்படுத்தணும்ல, ஹியர் த போத் சைடு, அவருக்கு நாலேஜ் கொண்டு வரணும்ல, அந்த நாலேஜுக்காக தான் என்ன பண்றோம்னா சார்ஜே ஃப்ரேம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நோட் அப்படி ஃப்ரேம் பண்ணாதான் உனக்கு நீ இந்த கேஸ்ல இந்த விஷயத்துக்காக தான் நீ எதிர்வாதம் செய்ய போற, இந்த விஷயத்துக்காக தான் இதை ஒட்டி தான் நீ கிராஸ் பண்ணணும், இந்த அஃபென்ஸுக்கு தான் சார்ஜ், இந்த அஃபென்ஸுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணனால இதுக்கு வந்து நீ இது வராத மாதிரி நீ வந்து இன்னசென்ட்டா இருந்த அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன்னா இந்த டிஃபென்ஸ்லாம் நீ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சார்ஜஸுக்கு நீ டிஃபெண்ட் பண்ண. ஸோ பர்பஸ் என்ன, ஆப்ஜெக்ட் என்னன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கான ஆப்ஜெக்ட் என்னன்னா நோட்டீஸ் டு த அக்யூஸ்ட் டு டிஃபெண்ட் த கேஸ். ஸோ இதுக்காக தான் வந்து சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சார்ஜ் வந்து எப்ப ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் எனி கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங். ஸோ சார்ஜ் எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு சிஆர்பிசியில கொடுத்துருப்பாங்கன்னா, செஷன்ஸ் கேஸ்ல, வாரன் கேஸ்ல, சம்மன்ஸ் கேஸ்ல இருக்காது. செஷன்ஸ் கேஸ், வாரன் கேஸ்லயே பாத்தீங்கன்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் கேஸ் இருக்கும். கம்ப்ளைண்ட் கேஸ், அடுத்தது வந்துட்டு போலீஸ் கேஸ், போலீஸ் ரிப்போர்ட் கேசஸ். வாரன் கேசஸ்ல 2 டைப் ஆஃப் கேசஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட் கேசஸ், போலீஸ் ரிப்போர்ட் கேசஸ். இதே வந்து செஷன்ஸ் அஃபென்ஸை பொறுத்தவரைக்கும் செஷன்ஸ் அஃபென்ஸ் வரும். ஸோ அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த அஃபென்ஸ் எந்தெந்த செக்ஷன்ஸ் கீழே சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு செப்பரேட்டா வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த இது கீழே நம்ம எஸ் மேம். மேம் வாய்ஸ் வந்து ஆடிபிளா இல்ல, அனுஷியா மேம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்படி பண்றாங்க. வாரன் கேசஸ்ல 2 கேசஸ் இருக்கு,
வாரண்ட் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட், வாரண்ட் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஸோ 2 இருக்கு. இதே செஷன்ஸ் கேஸ்ல எந்த கைண்டும் இல்லை. சம்மன்ஸ் கேஸ், அடுத்தது வந்து சம்மரி ட்ரையல் கேசஸ் இருக்கு. ஸோ இப்போ எந்தெந்த கேஸ் எல்லாம் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, செஷன்ஸ் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாரண்ட் கேஸ்ல 2 கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் கேஸ்லயும் சரி, பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் கேசஸ்லயும் சரி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சம்மன்ஸ் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுங்களா? சம்மன்ஸ் கேஸோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து சம்மரி ட்ரையல். இஃப் லெசர் அஃபென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, பெட்டி அஃபென்ஸா இருக்குன்னா வந்துட்டு சம்மரி ட்ரையலா நம்ம வந்து ட்ரையல் நடத்தலாம் சம்மன்ஸ் கேஸையே. ஸோ சம்மன்ஸ் வாரண்ட் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும், செஷன் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். வெதர் சம்மன்ஸ் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுங்களா? Not necessary, sir. Yes, ma'am, correct. Substance of accusation சொன்னா போதும் சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ என்ன சொல்லணும் மேம் சொன்ன மாதிரி, என்ன சொல்லணும்னா சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷனை சொன்னா போதும். சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷனா என்னன்னா குற்றச்சாட்டுகளின் சாரம்சம். இந்தந்த விஷயத்துக்காக நீ வந்துட்டு சார்ஜஸ்னா எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் நம்பர் 32 சிஆர்பிசில வந்துட்டு இந்த ஃபார்மட்ல தான் நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் அடிப்படையில வந்துட்டு நம்ம வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மட் வந்துட்டு சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷனுக்கு இருக்கானா இல்ல. அந்த சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் சம்மன்ஸ் கேஸ்ல வந்து கொடுத்தா போதும்னு சொல்றாங்கல்ல, அந்த சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, அக்யூஸ்டுக்கு போதுமான அளவு டிஃபென்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவரோட நாலேஜ், இந்த இதுக்கு தான் நீ வந்துட்டு கேஸ் நடத்தணுன்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்தா போதுமே தவிர, இந்த ஸ்பெசிபிக் ஃபார்மட்ல ஸ்பெசிபிக்கா சிஆர்பிசியில வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் வந்துட்டு 211ல கொடுத்துருப்பாங்க. டேட் இருக்கணும், டைம் ஆஃப் த அக்கரன்ஸ் இருக்கணும், பிளேஸ் ஆஃப் த அக்கரன்ஸ் இருக்கணும், நேம் ஆஃப் த அஃபென்ஸ் இருக்கணும். 211 இதெல்லாமே நான் வந்து 211 சிஆர்பிசி இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் தான் சொல்றேன். அதுல எடுத்துட்டு போனீங்கனாலே இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தா என்னன்னா ஒரு சார்ஜ் வந்துட்டு இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மட்டிங் தேவையா சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷனுக்கு சம்மன்ஸ் கேஸ்லன்னா தேவையில்லை. ஸோ இன்னொரு டவுட் இப்போ எனக்கு. ஸோ இப்போ நம்ம சம்மன்ஸ் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. வாரண்ட் கேஸ்ல ஃப்ரேம் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வாரண்ட் கேஸ் தான். செஷன்ஸ் கேசஸ்க்கு நம்ம போக வேணாம். வாரண்ட் கேஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல வருது, சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம். சம்மன்ஸ் கேஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல வருது, நம்ம வந்து சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் மட்டும் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வாரண்ட் கேஸ்னா என்ன, சம்மன் கேஸ்னா என்ன? எனி ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் ஆர் லா ஸ்டூடெண்ட்? எனிஒன்? ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்னா வந்துட்டு என்ரோல் பண்ணி ஒரு 1 or 2 years இப்பதான் லா முடிச்சவங்க. வாரண்ட் கேசஸ்க்கும் சம்மன் கேசஸ்க்கும் நீங்க டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஓகே, நானே சொல்லிடுறேன். சரி, எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்க யார் வேணாலுமே சொல்லலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வாரண்ட் கேசஸ்க்கும் சம்மன் கேசஸ்க்கும் டிஃபரன்ஸ். சார் 2 இயர்ஸ்ல இருந்து டில் டெத் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்க சார் வாரண்ட் கேசஸ்க்கு. ஓகே மேம். தென் சம்மன்ஸ் கேசஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்க சார். சம்மன்ஸ் கேசஸ் less than 2 years. 3 இயர்ஸா 2 இயர்ஸா ஏதோ ஒன்று? 2 years. 2 இயர்ஸ். ஸோ சம்மன்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து கிளியர் கட்டா நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கண்மணி மேம் நீங்க சொல்லுங்க. சார் 2 இயர்ஸ்க்கு பிலோ பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் சம்மன் கேஸா ட்ரை பண்ணலாம் சார். 2 இயர்ஸ்க்கு மேல டெத் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வாரண்ட் கேஸா ட்ரை பண்ணலாம் சார். தேங்க்யூ மேம். சம்மன்ஸ் கேசஸ் மீன்ஸ் லெஸ்கைனஸ் கேசஸ் தான். ஸோ சம்மன்ஸ் கேசஸை நம்ம இது வந்து தெளிவா சிஆர்பிசிலே டிஃபைன் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் சம்மன்ஸ் கேஸ், எதெல்லாம் வந்துட்டு வாரண்ட் கேஸ். வாரண்ட் கேஸ்க்கு எங்க டெஃபினிஷன் இருக்குன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் எக்ஸ்ல இருக்கு, 2x. சம்மன்ஸ் கேசஸ்க்கு 2wல இருக்கு. ஸோ சம்மன்ஸ் கேசஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம சொல்லிட்டோம் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு மேல போனா அது வந்து வாரண்ட் கேஸ்ன்ட்டோம். 2 இயர்ஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா சம்மன்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்ப 2 இயர்ஸ்னா என்ன பண்றதுங்க? 2 இயர்ஸ் அப்படின்னு ஒரு அஃபென்ஸ் இருக்கு. இப்ப என்ஐ ஆக்ட் வேண்டாம், என்ஐ ஆக்ட் சொன்னா ஈஸியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு அஃபென்ஸ் இருக்கு, அந்த அஃபென்ஸ் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பனிஷபிள் அப் டு 2 இயர்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த அஃபென்ஸ் வந்துட்டு சம்மன்ஸ் கேசஸா வாரண்ட் கேசஸா? Warrant case. எனி அதர்?
சார் Summon cases சம்மன் தான் sir. சம்மன் கேசஸ் எஸ். ஸோ வாரண்ட் கேசஸ்னா ஸ்பெசிஃபிக்கா நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. வாரண்ட் கேஸ்ன்றது பனிஷபிள் எக்ஸீடிங் 2 இயர்ஸ், 2 ஆண்டுகளுக்கு மேல. அப்ப 2 ஆண்டு வராது, 2+ தான். 2 ஆண்டுகளுக்கு எப்போ வந்துச்சுன்னா அது வாரண்ட் கேசஸ். சம்மன்ஸ் கேசஸ்னா 2 ஆண்டு அல்லது இல்லைன்னா வந்து மற்றும் அதற்கு கீழே. 2 ஆண்டா இருந்தாலும் சம்மன்ஸ் கேசஸ்ல தான் வரும். 2 ஆண்டுக்கு பிலோ போச்சுனாலும் சம்மன்ஸ் கேசஸ் தான் வரும். வாரண்ட் கேசஸ்னா 2 இயர்ஸ்க்கு எக்ஸீட் ஆச்சுன்னா தான் அது வந்துட்டு வாரண்ட் கேஸ். 2 இயர்ஸ்னு வந்துச்சுன்னா அது சம்மன்ஸ் கேசஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், வாரண்ட் கேசஸ்ல சார்ஜ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணணும், சம்மன்ஸ் கேஸ்ல சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ண தேவைன்னு சொல்லியாச்சு. இப்ப நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எல்லாருக்குமே தெரியும். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஆக்ட் கீழே என்னென்ன பண்றோம்னா, நம்ம வந்துட்டு மெயினா 138 கீழே, செக்ஷன் 138 கீழே டிசானர் ஆஃப் செக் வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு அது வந்துட்டு ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட், எக்ஸீஸ் அரேஞ்ச்மெண்ட், அக்கௌண்ட் க்ளோஸ்டு, சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்டு, இந்த மாதிரி பல்வேறு ரீசன் கீழே வந்துட்டு செக் வந்து டிசானர் ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து யார் அந்த செக் இஷ்யூ பண்ணாரோ அவருக்கு எகென்ஸ்டா நம்ம வந்து 138ல என்ன நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே வந்துட்டு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கேஸ் நடத்துறோம். இப்போ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சா மனசுலயே வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆக்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கேசஸ்ல ஒருத்தருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றோம்ல, இப்ப இந்த தேதியில் இந்த மாதிரி நீ எழுதி கொடுத்து எனக்கு இந்த தேதியில வந்து செக் வந்து ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட் என்ற காரணத்தால் ரிட்டர்ன் ஆகியுள்ளதால், இவருக்கு எதிராக எழுதி கொடுத்து ரிட்டர்ன் ஆகியுள்ளதால் எதிரியாகிய உம்மீது மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழ் குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட்டிங்கா ஒரு சார்ஜஸ் ஃப்ரேமிங் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? என்ஐ ஆக்ட் கீழே 138ல வந்துட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுமா? இதுதான் சிம்பிள் கொஸ்டின். என்னன்னா 138ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுமா, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் சொன்னா போதுமா? சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் சொன்னா போதும் சார். ஓகே மேம், தேங்க்யூ. எனி அதர்? தேங்க்யூ சார் அது சம்மரி ட்ரையல் சார், அதனால சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சம்மரி ட்ரையலா மட்டும்தான் நடத்தணுமா? சம்மன்ஸ் கேஸா நடத்தலாமா, நடத்தக்கூடாது? எஸ்டிசியா மட்டும்தான் நடத்தணுமா? சிசியா நடத்த முடியாதா? சார் சம்மரி கேஸுமே சம்மன் ட்ரையல தான் சார் நடத்த முடியும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனி அதர்? சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுமா, ஃப்ரேம் பண்ண தேவையில்லைங்களா? இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா சார்? ஆக்சுவலி சப்போஸ் வந்து இபி போடுறோம், இபில வந்துட்டு யாரோ வந்துட்டு எனக்கு செக் கொடுக்குறாங்க, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து செக் கொடுக்குறாங்க, நான் இபி ஆக்சுவலா செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, நான் இபி போடுறேன், அந்த எக்ஸெப்ஷன் என்ன ஆகும்? இதை நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு. இது கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா அப்ப எதுல போகும் அது? இபில வந்துட்டு நம்ம இதெல்லாம் இபில மட்டும்தான் அதை போடணுமா, இல்ல கிரிமினலா கூட அதை வந்து நான் பார்க்கலாமா? போத் எனி செக் வந்து ஒரு ரீசன். ஏன்னா சிவில் சூட் தானே. எஸ் அதுதான் நான் கேக்குறேன். இப்போ செக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனி டிசானர் செக் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க? எனி டெப்டார் லைபிலிட்டிக்காக கொடுக்குறாங்க. அந்த டெப்டார் லைபிலிட்டிக்காக கொடுத்துட்டா அப்ப அவங்க எது தெரிஞ்சே கொடுக்குறாங்க? ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்டா இருக்கு, எக்ஸீஸ் அரேஞ்ச்மெண்டா இருக்கு, இந்த காரணங்களால ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு தெரிஞ்சே தான் கொடுக்குறாங்க. சிக்னேச்சர் அட்மிட்டட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா 138 வந்து மேட் அவுட் ஆகும். இப்ப இன்னொரு சொல்றேன் பாருங்க. 138ல வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜட்மெண்ட் ஆகி இவ்வளவு அமௌண்ட் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் ஆச்சுன்னா இபில வந்து அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஈக்குவல் பண்ணிட்டு இது வந்து இந்த கேசஸ் மூலமா இவ்வளவு அமௌண்ட் வசூல் ஆயிடுச்சு, இந்த இபிக்காக கொடுத்த செக் தான் அப்படின்னு நம்ம வந்து இபில ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த இபில வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு கழிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியலனா இந்த இபி அமௌண்ட்டுக்காக தான் அந்த செக் இஷ்யூ பண்ணப்பட்டதுன்றது ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டா வருது இல்ல. அப்படின்ற போது இந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வந்து அந்த இபில வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். இந்த இபியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்துட்டு கழிக்கிறதுக்காக, அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி தரத்துக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு செக் இஷ்யூ பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி
ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா செக் கேஸ்ல வந்துட்டு 138 கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு 138 வந்து அலோவ் ஆயிருச்சு பெட்டிஷனு இல்ல கன்விக்ஷன் இல்ல கொடுத்துட்டாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா நம்ம என்ன வந்துட்டு ப்ரொசீஜர் கேக்குறீங்களா? ஓகே சார். ஆஹா ஓகே தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சம்மன்ஸ் கேஸ்ல வந்துட்டு சம்மன் ஒரு 138 கேஸ்ல வந்துட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம சொன்னோம்னா சார்ஜஸ் கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரேம் பண்ணவே கூடாது. ஏன்னா 138க்கு அந்த ப்ரொவிஷன்ல என்ன இருக்கும்னா அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் பனிஷ்மெண்ட் தர முடியும். அப் டு 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 2W அப்படின்ற சிஆர்பிசி இருக்கக்கூடிய டெஃபினிஷன் கீழே அது வந்துட்டு என்ன நேச்சர் ஆஃப் அஃபென்ஸா மாறும்னா வந்துட்டு சம்மன்ஸ் கேஸா மாறிடும். செக் கேஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிடாது. ஏன் இதை வந்து நான் வந்து இந்த டைம்ல அழுத்தி சொல்றேன்னா 2019ல வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல என்ஐ ஆக்ட்ல இருந்து ஒரு இப்ப எல்லா சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்லயுமே கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து 4 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதுல ஒரு கொஸ்டின் எதுல இருந்து வருதுன்னா பாத்தீங்கன்னா என்ஐ ஆக்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் எழுத சொல்றாங்க. என்ஐ ஆக்ட்ல தேவைப்பட்டால் குற்றச்சாட்டு வணைந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுன்றாங்க. அப்ப தேவைப்பட்டாலும் சொல்லிட்டாங்க. நம்ம பாட்டுக்கு குற்றச்சாட்டு வணைஞ்சு ஜட்ஜ்மெண்ட் எழுதிடக்கூடாது. என்ஐ ஆக்ட் நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கேஸ் செக் கேஸ் கொடுத்தாங்கன்னாலும் அதுல வந்து நம்ம வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. தேவைப்பட்டா ஃப்ரேம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அதை பார்த்து நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடாது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம அக்யூசேஷன் மட்டும் சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளின் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் தான் எழுதணுமே ஒழிய சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது. அது வந்து பெரிய எரரா மாறிடும். உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ என்ஐ ஆக்ட் கேசஸ்ல மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணிடவே கூடாது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ சார்ஜஸ் அப்படின்றது வந்துட்டு எப்பப்பெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்ன பார்த்த மாதிரி கிரவுண்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அது வந்து கிரவுண்ட் ஃபார் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸா இருக்கு அப்படின்னா வந்துட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். இது வந்து எல்லா இதுக்குமே அப்ளை ஆகும். ஈவன் என்ன சொல்றது, செஷன்ஸ் கேசஸ்க்கும் இதே பிரின்சிபல் தான். வாரன் கேசஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கேசஸ்க்கும் இதே பிரின்சிபல் தான். அதே வாரன் கேசஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட் கேசஸ்க்கும் இதே பிரின்சிபல் தான். இந்த வித்தின் டாபிக் உள்ள வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனிவன் டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸோட பேஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ 211 அப்படின்ற ப்ரொவிஷன் கீழே தான் வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். சிஆர்பிசி யாராவது பேராக்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் சொல்லிட்டு கொஞ்சம் சார்ஜஸோட பேசிக்கை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலா வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வச்சு சார்ஜ் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கடைசியா பார்த்துருவோம். ஸோ 211 சிஆர்பிசி யாராவது பேராக்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா படிக்கலாம். வச்சிருக்கீங்களா யாராவது? யார்ட்டையுமே பேராக்ட் இல்லையா? எஸ் மேம், படிங்க. Section 211, content of charge. Every charge under this code shall state the offense with which the accused is charged. Subsection 2, if the law which create the offense given it any specific. ஒன்னொன்னா படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த அஃபென்ஸுக்கு கீழே நீங்க உங்களுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ மர்டர் அப்படின்னா மர்டர் அப்படின்னு சொல்லணும். டெக்காய்டி அப்படின்னா டெக்காய்டின்னு சொல்லணும். ராபரினா ராபரின்னு சொல்லணும். ஸோ ஸ்டேட் த அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ்ல சார்ஜுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஸ்டேட் த அஃபென்ஸ் ஃபர்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் Subsection 2, if the law which create the offense given it any specific name, the offense may be described in the charge by that name only. ஸோ முன்னே சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அந்த அஃபென்ஸும் சொல்லணும், ஸ்டேட் அஃபென்ஸ்னு சொல்லிட்டோம். அந்த அஃபென்ஸுக்கு வந்து இந்தியன் அந்த லால இந்தியன் ஐபிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் பீனல் கோட்ல என்ன ஸ்பெசிபிக் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெசிபிக் நேம்ல தான் அந்த சார்ஜ் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம். ஃப்ரேம் பண்ணும் போதுட்டு ஹோமிசைட் அப்படின்னா என்னங்க? ஹோமிசைட்னாலும் ஹியூமனை வந்து கில் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஹோமிசைட். ஓகேங்களா? அந்த கில் பண்றதுனா வந்து அது கல்பபிள் ஹோமிசைட்னும் இருக்குது, மர்டர்னும் இருக்குது.
ஹோமிசைட்னாலும் நார்மலா கொலைகளை சொன்னா அது வந்து ஒரு கொலை தான். இல்ல கில்லிங்னு சொல்றோம். கில்லிங்ன்றது நம்ம என்ன நார்மல் வந்துட்டு நார்மலா பேசுறதுதான் கில்லிங். கில் பண்ணி இந்த மாதிரி குற்றம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமானா கில்லுன்ற வேர்டை யூஸ் பண்ணலாமா? ஆனா யூஸ் பண்ணக்கூடாது. ஐபிசி என்ன வேர்டை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா மர்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்போ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் பீனல் கோட்லயோ இல்ல எனி அதர் லாலயோ, இப்போ போக்சோ இருக்கு, நிறைய வந்து பீனல் லாஸ் இருக்கு. எந்த பீனல் லாஸ்லயுமே என்ன வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ, ஸ்பெசிஃபிக் நேம் வந்துட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் நேம்ல தான் வந்துட்டு நம்ம வந்து சார்ஜஸ் செய்யணும். ஸோ ஸ்டேட் த அஃபென்ஸ், அந்த அஃபென்ஸையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்கா அந்த நேம் என்ன நேம்ல இருக்கோ அந்த நேம்ல ஃப்ரேம் பண்ணும். நெக்ஸ்ட் Subsection 3. The law which creates the offense does not delineate any specific name. So much of the definitions of the offense must be stated as to give the accused notice of the matter with which he is charged. ஓகே, இப்போ வந்து ஒரு அஃபென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நேமே இருக்காது. அந்த அஃபென்ஸுக்கு வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க அந்த அஃபென்ஸையே. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா 201 ஐபிசியே சொல்லலாம். 201 ஐபிசி என்னன்னா காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு சாட்சியை கலைக்கிறதுக்கு அந்த அஃபென்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்களா? கொலைனா என்ன, ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டோ இல்லை வந்து கையை கொண்டோ வந்துட்டு ஒருத்தர் வந்து தாக்கி ஒருத்தருடைய உயிருக்கு வந்து சேதம் விளைவித்தால் அப்படின்னு ஏதாவது ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா 300 சிஆர்பிசியில? இல்லை. மர்டர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க, கொலைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி சாட்சியை வந்துட்டு கலைக்கிறதுக்கு வந்துட்டு காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கா? ஒரு உயிரை எடுத்தல், ஒரு மனித உயிரை எடுத்தலுக்கு பேர் தான் கொலை. அப்படின்ற போது ஒரு மர்டர் நேம் இருக்கு. சாட்சி இந்த மாதிரி கலைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு நேம் இருக்கு, ஆனா நேம் இல்லை. அப்ப நேம், ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் ஒரு அஃபென்ஸுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா டெஃபினிஷன் ஆஃப் அஃபென்ஸை சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் த அஃபென்ஸ், 2 ஸ்பெசிஃபிக் நேம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் நேம்லயே அந்த அஃபென்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் அஃபென்ஸை சொல்லணும். 3. நெக்ஸ்ட் மேம். Subsection 4. The law and section of the law against which the offense is said to have been committed shall be mentioned in the charge. ஓகே, ஸோ லா அண்ட் செக்ஷன் ஆஃப் லாவை மென்ஷன் பண்ணும். இப்போ வந்து ஐபிசி, போக்சோ அப்படின்றதுலாம் ஒவ்வொரு லா, ஒவ்வொரு ஆக்ட், ஒவ்வொரு சட்டங்கள். இப்போ அந்த ஒவ்வொரு லாவையும் அந்த செக்ஷன் ஆஃப் த அஃபென்ஸையும் மென்ஷன் பண்ணுவீங்க. இந்தியன் பீனல் கோடின் கீழே இந்த ப்ரொவிஷன் 3 இப்போ 300ன்றது பார்த்தீங்கன்னா என்னதுங்க, மர்டரோட டெஃபினிஷன் இருக்கக்கூடிய செக்ஷன். அது பனிஷ்மெண்ட் எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு? 302ல இருக்கு. 300ல மர்டரோட பனிஷ்மெண்ட், மர்டரோட டெஃபினிஷன். 302ல மர்டரோட வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும் போது நம்ம டெஃபினிஷன் கிளாஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுமா, இல்ல வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிளாஸ்ல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுமா, இல்ல ரெண்டுலயுமே ஃப்ரேம் பண்ணலாமா? பனிஷ்மெண்ட் செக்ஷன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பீனல் ப்ரொவிஷன். எஸ் மேம், கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். ஸோ வந்துட்டு எந்த ப்ரொவிஷன்ல வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பீனல் ப்ரொவிஷன் தான். பனிஷ்மெண்ட், இந்த மர்டர்னா என்னன்னு ஒரு பெரிய டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷன் செக்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அந்த டெஃபினிஷன் செக்ஷனுக்கு ஈக்குவலா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் செக்ஷனும் வச்சிருப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷன்ல இந்த அஃபென்ஸுக்கு, இந்த டெஃபினிஷன் ஆஃப் அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மர்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா டெத் ஆர் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பனிஷ்மெண்ட் ப்ரொவிஷன்ல 302 கீழே தான் நம்ம வந்துட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் த அஃபென்ஸ், அஃபென்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் நேம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் நேமோட வந்து ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் நேம் இல்ல, ஒரு டெஃபினிஷனா இருக்கு அந்த செக்ஷனே அப்படின்னா அந்த டெஃபினிஷன் ஆஃப் அஃபென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது லா அண்ட் செக்ஷன் ஆஃப் லா. இந்த சட்டம், இந்த சட்டத்தின் பிரிவு, இந்திய தண்டனை சட்டம்னா இந்திய தண்டனை சட்டம், அதோட பிரிவு 302 ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டுங்க. Subsection 5. The fact that the charge is made is equivalent to a statement that every legal conditions required by law to constitute the offense charge was fulfilled in the particular case. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா லீகல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம், அஃபென்ஸ் பேர் சொல்லிட்டோம், டெஃபினிஷன் தேவைப்பட்டா டெஃபினிஷன் சொல்லிட்டோம், அடுத்தது செக்ஷனை போட்டோம், இந்த செக்ஷனு
இந்த இந்த சட்டத்துல இந்த செக்ஷன் சொல்லியாச்சு, இதெல்லாம் சொல்லிட்டாலே அதுல இருக்கக்கூடிய லீகல் கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து மர்டர் 302 போட்டுட்டனாலே அந்த டெஃபினிஷன் இதுல ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து 302 இன்கிரீடியன்ஸ் எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது சார்ஜஸ்ல, நாட் மேண்டட்டரி. ஆனா எழுதலாமான்னா எழுதலாம். இன்கிரீடியன்ஸை மேட் அவுட் ஆகிற மாதிரி சார்ஜஸ் வந்துட்டு 300 சிஆர்பிசி கூடிய ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே ஓகேங்களா, இந்த லைக்லி டு காஸ் டெத்து இல்லைன்னா வந்துட்டு ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே ஒவ்வொரு தெஃப்ட்னா என்ன இன்கிரீடியன்ட்டுங்க, தெஃப்டோட இன்கிரீடியன்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பார்த்து கூட சொல்லலாம். 378 ஐபிசில இருக்கும் தெஃப்டோட இன்கிரீடியன்ட். வித்தவுட் கன்சென்ட், வாலண்டரியா இருக்கணும், மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஓகே மேம், அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து மூவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு தெஃப்டோட இன்கிரீடியன்ட், பேசிக் இன்கிரீடியன்ஸ் இதுதான். ஸோ வந்துட்டு ஒருவரோட பொருளை அவருக்கு தெரியாமலேயே அவருடைய உடைமையிலிருந்து, அது வந்துட்டு எப்படி என்ன பொருளா இருக்கும்னா அசையும் பொருளா இருக்கணும், உடைமையிலிருந்து நம்ம நகர்த்தணும்னா அந்த செயலுக்கு பேர் வந்து தெஃப்ட். அதை வந்து எந்த இன்டென்ஷனோட பண்ணா டேக்கிங் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு இருக்கும். அதை எப்படி எடுக்கணும்னா, ஒருவரோட பொருளை வந்து அவரோட உடைமையிலிருந்து எடுத்துட்டாலே தெஃப்ட் ஆயிருமா அப்படின்னா, நான் போயிட்டு லைப்ரரியில போயிட்டு எனக்கு வந்து நான் வந்து ஒரு மெம்பரா இருக்கேன் லைப்ரரியில, நான் போயிட்டு புக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், அது வந்து புக்குன்றது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொருத்தரோட பொசஷன்ல இருக்கு, அவங்களோட கன்சென்ட் எல்லாமே அதை நான் புக்கில் எடுத்துட்டேன், மூவ் பண்ணிட்டேன், எடுக்கிறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணிட்டேன், இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல வந்து தெஃப்ட் மேட் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, தெஃப்ட் மேட் அவுட் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் இல்லைன்னா இன்னொரு இன்கிரீடியன்ட் இருக்கு தெஃப்ட்ல, டேக்கிங் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பொருளை மூவ் பண்றோம்னா எப்படி மூவ் பண்ணணும்னா டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட மூவ் பண்ணிருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனு மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், வித்தவுட் கன்சென்டா இருக்கணும், பொசஷன்ல இருந்து மூவ் பண்ணிருக்கும். ஸோ இந்த இன்கிரீடியன்ட்லாம் வந்து தெஃப்ட். ஸோ இப்போ நான் தெஃப்ட்னு போட்டுட்டு இந்தியன் பீனல் கோட்ல தெஃப்ட் கீழே நான் அவனை சார்ஜ் பே பண்ணேன்னு சொன்னா போதுமா, இல்ல என் தெஃப்டோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எழுதணுமான்னா, இன்கிரீடியன்ஸ் எழுதுனீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த மாதிரி இந்த பொருளை வினோத்தின் வீட்டில் இருந்த இந்த நகையை வந்துட்டு பீரோவை உடைத்து இந்த மாதிரி நான் வினோத்தோட வந்துட்டு சம்மதம் இல்லாமல், ஏன்னா வித்தவுட் கன்சென்ட், சம்மதம் இல்லாமல் அரசகுமார் என்பவர் அவருடைய உடைமையிலிருந்து அந்த பொருளை நகர்த்தியதற்காக நேர்மையற்ற எண்ணத்துடன், அதுதான் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், நேர்மையற்ற எண்ணத்துடன் நகர்த்தியதற்காக மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 378 நகர்த்திய திருட்டு குற்றத்திற்காக சொல்லணும், திருட்டு குற்றத்திற்காக இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 378 கீழ் குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து நேம் ஆஃப் த அஃபென்ஸும் சொல்லிட்டோம், அடுத்தது செக்ஷன் ஆஃப் த அஃபென்ஸும் சொல்லிட்டோம், அந்த நேமுக்கு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்துருந்தாங்க அதையும் சொல்லிட்டோம், ஸ்டேட் அஃபென்ஸ் அந்த ஸ்டேட் அஃபென்ஸோட ஸ்பெசிஃபிக் நேம் சொல்றோம், நேமும் சொல்லிட்டோம். டெஃபினிஷன் ஆஃப் அஃபென்ஸ் வந்து எப்ப தேவைன்னா இஃப் ஸ்பெசிஃபிக் நேம் இல்லைன்னா தான் டெஃபினிஷன் தேவை. ஸ்பெசிஃபிக் நேம் என்ன கொடுத்துட்டாங்க, தெஃப்ட்னு நேம் கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம தெஃப்ட்ன்ற நேம் சொன்னாலே போதும், அப்படி டெஃபினிஷன் தேவையில்லை. இப்ப லா அண்ட் செக்ஷன் சொல்லிட்டோமா, சொல்லிட்டோம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸோட சார்ஜ் ஃப்ரேம் பண்றது. இப்ப இன்னொன்னு கண்மணி என்ற நீதித்துறை நடுவராகிய நான் சுகுமார் சரி ஓகே பாலகுமார் என்ற எதிரியாகிய உம்மீது, எதிரினா அக்யூஸ்ட், எதிரியாகிய உம்மீது பின்வருமாறு குற்றம் சாட்டும் குற்றச்சாட்டு யாதெனில் அப்படின்னு சொல்லணும். சாட்டும் குற்றச்சாட்டு யாதெனில் இன்னைக்கு டேட் என்னங்க, 23/5/2024 அன்று இரவு இல்லைன்னா வந்து மாலை சரியாக 7 மணி அளவில் வினோத்தின் வந்து ஏதோ ஒரு செயினை வந்து திருடிய குற்றத்திற்காக மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 378 கீழ் திருட்டு குற்றத்திற்காக குற்றம் சாட்டுதுன்னு சொல்லிடுறோம். ஸோ இப்ப நம்ம என்ன சொல்லல, அந்த வந்துட்டு என்னுடைய சாரி மேம் கரெக்டா பீனல் ப்ரொவிஷன், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ என்ன நம்ம சொல்லலை அப்படின்னா, ஸோ சாரி என்ன நான் சொல்லிட்டேன்னா ரோட வந்துட்டு
பீனல் ப்ரொவிஷன் சொல்லாம வந்துட்டு டெஃபினிஷன் சொல்லிட்டேன். முன்னையே சொன்ன மாதிரி வந்து பீனல் ப்ரொவிஷன்ல தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் 379 கீழ் குற்றம் சாட்டுன்னு சொல்றோம். ஸோ இதே வீட்டுக்குள்ள வந்து எடுத்தோம்னா 380 வரும். ஓகேங்களா? ஸோ 380 கூட வரும். டொல்லிங் ஹவுஸ் தானே, வீட்டில் நுழைந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ 380 கூட வரும் இதுல. ஸோ பனிஷ்மெண்ட் ப்ரொவிஷன்ல தான் பண்ணணும். அக்ரவேட்டட் அஃபென்ஸ் வர வர வந்துட்டு 379ஓ 380ஓ 381ஓ அது வந்து மாறலாம். ஸோ வந்து டெஃபினிஷன்ல ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல நான் என்ன சொன்னேன்னா டெஃபினேஷனை சொன்னேன். ஒவ்வொரு வரியா வந்துட்டு அதுக்குள்ள கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் படிச்சு இதன் கீழே குற்றம் சாட்டுறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லணும் அவசியமானா சொல்ல தேவையில்லை. நேம் ஆஃப் த அஃபென்ஸும் அந்த அஃபென்ஸ் வந்து எந்த லா கீழே வருதுன்னு சொன்னாலே போதும். இதுதான் வந்து பேசிக்கா வந்து எது நம்மளை வந்து மேண்டேட் பண்ணுதுன்னா 211 CRPC மேண்டேட் பண்ணுது. கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ்ல இதுதான் இருக்கணும். இதை தாண்டி ஏதாவது இருக்கலாமான்னா அதான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன். நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் போடலாம், போடாமலும் வந்துட்டு வெறும் நேம் ஆஃப் த அஃபென்ஸ் மட்டும் வச்சு மட்டும் கூட சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இதுதான் வந்துட்டு 211 CRPC. ஸோ இப்போ வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது ப்ரீவியஸா ஏற்கனவே வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நான் திருட்டு கூட்டத்திற்காகன்னு சொல்லிட்டாலே என்ன வரும்னா அதுக்கு கீழே பொறுத்த வரைக்கும் திருட்டு கூட்டத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது அந்த ஒரு வார்த்தையில அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறனால தான் இது வந்துட்டு இப்படிப்பட்ட அஃபென்ஸா மேட் அவுட் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு இப்படி நம்ம லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாம் மேட் அவுட் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காவே இம்ப்ளைடாவே எடுத்துக்கணும்ன்றது 211 CRPC சொல்லுது. இப்போ இது எந்த லாங்குவேஜ்ல வந்துட்டு எழுதணும், சார்ஜ் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் வந்து கேஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாமா ஃப்ரேம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு டிபேட்ல தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னா எல்லா சார்ஜஸுமே வந்து தமிழ்ல தான் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. தமிழ்ல தான் ஃப்ரேம் பண்ணணும், லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் தான் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு 211(6) சொல்லுது. இப்போ 211(7) என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்கு. ப்ரீவியஸா வந்து ஏற்கனவே வந்து ஒரு தண்டனை வந்து வாங்கியிருக்காரு. செகண்ட் டைமா தண்டனை செகண்ட் டைமா இன்னொரு குற்றம் அதே கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் திரும்ப பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு திருட்டு குற்றம் பண்றாரு, திரும்ப வந்து ராபரியோ டெக்கைட்டியோ பண்றாரு, இல்லை திரும்பவும் வந்துட்டு ஒரு திருட்டு குற்றமே பண்றாரு. ஸோ ரெண்டாவது தடவை ஒரே கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் திரும்ப பண்ணா என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? தண்டனையை அதிகரிச்சு கொடுக்கலாம். எஸ், கரெக்ட். 75 IPCல அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ 75 IPCல நம்ம என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் போதே ப்ரீவியஸா, ஏன்னா என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றனால ப்ரீவியஸா ஏற்கனவே நம்ம வந்து கன்விக்ஷன் ஆயிட்டாங்க. அதனால நம்ம வந்துட்டு அதுக்கும் 75 IPCக்கும் ஸ்டார்டிங்லயே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமா? இப்போ நான் இந்த இப்போ ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, நான் டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம் இல்லையா, அந்த டைம்லயே ப்ரீவியஸ் கன்விக்ஷனை சொல்லி சார்ஜ் ஃப்ரேம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குதா? எந்த டேட்ல எந்த இடத்துல இப்படி கன்விக்ஷன் ஆனீங்க, எந்த கோர்ட்ல இப்படி கன்விக்ஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி ப்ரீவியஸ் கன்விக்ஷனை சார்ஜ் ஃப்ரேமிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுமா? எனிஒன்? சார் பின்னாடி ட்ரையல் நடந்ததுக்கு அப்புறம் கூட ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்குன்னு தெரிய வந்தா கூட சார்ஜ் ஆல்டர் பண்ணி சேர்த்துக்கலாம்ல சார்? ஆல்டர் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ அப்போ நான் அப்போ ஃப்ரேம் பண்றது லீகல்னு சொல்றீங்களா? 239ல வந்துட்டு சார்ஜஸ் ஃப்ரேமிங் இருக்குதுன்னா 239ல ஸ்டார்டிங்ல வந்துட்டு அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆன உடனே காப்பீஸ்லாம் கொடுத்த உடனே சார்ஜஸ் ஃப்ரேமிங் ஸ்டேஜ் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்ல சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஜட்ஜா இருக்கேன்னா எனக்கு ரைட் இருக்கான்னு கேட்கறேன் ஃப்ரேம் பண்றது. முன்னாடி பண்ண முடியாது சார், பின்னாடி தான் சார் பண்ணணும். எஸ் சார், பண்ண முடியாது. ஓகே மேம். ரீசன் மேம், பிரியா மேம், ரீசன்? அவங்க கேசஸ் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஆக்சுவலா எப்படி சார்ஜ் பண்றாங்களோ அதை பொறுத்து அந்த பேசிஸ் ஆஃப் த நியூ சார்ஜ்ங்கிறப்ப தான் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம் சார். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இப்படி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான். ஓகே மேம், தேங்க்யூ. எனி அதர் ரீசன்ஸ்? இப்படி நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா, அதுக்கு ஏதாவது ஸ்டாச்சூட்டா CRPCலயோ இல்லை வேற எந்த ப்ரொவிஷன்லயோ ஏதாவது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்களா? இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ப்ரீவியஸ் கன்விக்ஷனை பொறுத்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது, லாஸ்டா தான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்லி ஆஃப்டர் ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷன் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் பி ஃப்ரேம். எஸ் மேம், கரெக்ட் மேம், மனசா மேம், சூப்பர் மேம். ஸோ எப்போ வந்து ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கான சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா எண்ட் ஆஃப் த ட்ரையல்ல கன்விக்ஷன் ஆனால் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் போது ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருந்தாலுமே கூட சார்ஜ் ஃப்ரேம் பண்ண ஈவன் 211ல சொல்லியிருந்தாலுமே கூட பண்ணக்கூடாது. எப்போ பண்ணணும்னா
ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருந்தா ஒரே ஒரு பர்பஸ் என்ன, ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்றதோட பர்பஸ் என்னன்னா பனிஷ்மெண்ட் வந்துட்டு அதிகரிச்சு கொடுக்கலாம். அப்ப இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் அவனுக்கு எதிரான அந்த அக்யூஸ்டுக்கு எதிரான சார்ஜஸ் தான் வந்துட்டு சந்தேகத்திற்கிடமின்றி அரசு தரப்பால நிரூபிக்கப்பட்டாதானே நம்ம வந்துட்டு தண்டனையை கொடுக்க போறோம். அப்ப தண்டனை கொடுக்க போனாதானே வந்துட்டு இன்னும் தண்டனை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான சார்ஜஸும் தேவைப்படும். இன்கேஸ் இந்த கேஸ் அக்யூட்டல்ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ப்ரீவியஸ் கன்விக்ஷனோட சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கான பர்பஸ் என்ன? ஸோ வந்து அதுக்கான பர்பஸே கிடையாம போகுது. ஸோ சார்ஜ் வந்துட்டு ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு எப்போ ஃப்ரேம் பண்ணணும்னா, இஃப் வந்து கோர்ட் வந்து இந்த அக்யூஸ்டுக்கு எதிரான சார்ஜஸ்லாம் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு, ஸோ நம்ம வந்து கன்விக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தா மட்டும்தான் ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு ப்ரொவிஷன் 236 எடுத்து படிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு எப்போ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா ஒன்லி ஆஃப்டர் கன்விக்ஷன் இஸ் ரெக்கார்டட் தான். கோர்ட் வந்து அக்யூட்டல் பண்ண போகுதுன்னா ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண தேவையில்லை. கன்விக்ஷன் பண்ண போகுதுன்னா அடுத்து மறுபடியும் ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதை பொறுத்து வந்துட்டு எந்த பிளேஸ்ல எந்த இடத்துல எந்த பிளேஸ்ல எந்த கோர்ட்டால எந்த மாதிரியான அஃபென்ஸுக்கும் நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டீங்கன்னு ஃப்ரேம் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த ட்ரையல் தான் நம்ம பண்ணுவே ஒழிய ஸ்டார்டிங் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இதோட விஷயம். ஸோ இப்போ சார்ஜ் எப்படி வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் என்னன்னு பார்த்துட்டோம், அதுல என்னென்ன இருக்கணும் பேசிக்கான்றதெல்லாம் பார்த்துட்டோம், டைம் அண்ட் பிளேஸ்லாம் இருக்கும் அப்படின்றதுலாம் பின்னாடி வருது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு இது வந்து ஒரு என்னது டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினுக்கா இல்லை வந்துட்டு ஒரு அகாடமிக்கா பார்க்கணும்னா நம்ம 211 இருந்து 224 இருந்து ஒரு செப்பரேட் செஷன் வச்சுக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பேசிக்கா சொல்லிட்டேன் கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜில் என்னென்னலாம் இருக்கும். அடுத்த ப்ரொவிஷன் 212 என்ன இருக்கும்னா டைம் அண்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கும், அதையும் வந்துட்டு சேர்த்து தான் வந்துட்டு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலா நம்ம வந்துட்டு ஒரு சார்ஜ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் பார்த்துருவோம். அரசு பேஜ் நம்பர் 32 போலாம். ஸோ ஏன்னா எப்படி இருக்கணும், எப்படி வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இது. இன் டீட்டெயிலா ஒவ்வொரு செஷன்லையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ஜஸ் வந்து எப்படிலாம் ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த கேஸ்க்கு எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், இந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்தா எப்படி சார்ஜ் பண்ணணும் ஒவ்வொரு கேஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜில் என்னென்ன சொல்லிட்டேன், அஃபென்ஸும் அந்த அஃபென்ஸோட நேமும் சொல்லணும், நேம் ஆஃப் த அஃபென்ஸும் அதோட செக்ஷனும் சொல்லணும்னு சொல்லியாச்சு. அப்ப உங்களுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரியணும்னா ஐபிசி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல மோஸ்ட்லி எதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட், ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் இதுல வந்து டிஜே கோர்ட்ல யூஸ் பண்றக்கூடிய ப்ரொவிஷன்ஸும் ஏபிபியில கேட்கறாங்க. மோஸ்ட்லி வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் ட்ரை பண்ணக்கூடிய அஃபென்ஸ் ரிலேட்டடான கேஸ் இதுக்கு தான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏபிபி நீங்க வந்துட்டு எந்த அஃபென்ஸ் கொடுத்தாலுமே மைனர் ஆக்ட் கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கும் கத்துக்கோங்க. பிளஸ் வந்து ஐபிசி அஃபென்ஸ் இல்ல ஐபிசிலேயே பாத்தீங்கன்னா செஷன்ஸ் அஃபென்ஸ், மேஜிஸ்ட்ரேட் லெவல் அஃபென்ஸ் ரெண்டு அஃபென்ஸ்க்குமே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண கத்துக்கோங்க. சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு பேசிக்கா எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல ரெகுலரா யூஸ் பண்றாங்க அந்த ப்ரொவிஷன்ஸுக்குலாம் வந்துட்டு நோட் டவுன் பண்ணிட்டு யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம செஷன்லையும் சொல்லிட்டே வருவோம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எல்லாருமே மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸ் தான் வந்திருக்கும், அதை நம்ம பார்த்தாலே போதும். ஸோ அந்த அஃபென்ஸுக்குலாம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண கத்துக்கிட்டேன். செஷன் போர்டுக்கு கேட்டிருந்தாங்க, நானும் போனேன், மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். பட் இந்த டைம் செஷனோடதும் கேட்டாங்கல்ல. அப்படிங்களா? சிவில் ஜட்ஜ் தமிழ்நாட்டுல கேட்டாங்களா? எஸ் சார், ஆசிட் அட்டாக் அண்ட் மர்டர் இது பாம் பிளாஸ்ட் பத்தி கேட்டாங்க. ஓ ஆமா, இல்ல நிறைய பேர் கமிட்டல் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னீங்க. கரெக்ட். எஸ் ஓகே மேம். ஓகே, அப்ப நீங்க எல்லாமே கத்துக்கோங்க. ஏன்னா நான் புதுச்சேரி எக்ஸாம் எழுதினப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இதுல மட்டும் தான் வந்துச்சு, மேஜிஸ்ட்ரேட் லெவல் ஆஃபீஸ் மட்டும் தான் வந்துச்சு. அதே மாதிரி இதை சொல்லிடுறேன், இதை மிஸ்டேக் நிறைய பேர் கமிட் பண்ணாங்க. கமிட்டல் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு லா பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் சிவில் ஜட்ஜில் எதுக்கு மார்க்குன்னா அதுல அதுவும் இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட்டாக பாவித்து இந்த எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லல. கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு, தேவைப்படுங்க இடங்கள்ல குற்றச்சாட்டுகள் வணைந்து உங்களை வந்து நீதிபதியாக பாவித்து தீர்ப்பு எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நிறைய பேர் வந்து நான் மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நீதிபதியாக பாவித்து தான் நீங்க தீர்ப்பு எழுதணும்னு இருக்கு. அப்படின்ற போது நீங்க வந்து இது வந்து செஷன்ஸ் அஃபென்ஸ் நான் கமிட்டல் பண்ணி விட்டுட்டு நான் கமிட்டல்லாம் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, 209 ப்ரொவிஷன் எடுத்து படிச்சு பார்த்துருக்கேன். கமிட்டல் பண்ணி விட்டுட்டு நான் வந்து முடிச்சிட்டேன் கேஸ் வந்து அவ்வளவுதான் முடிச்சு என்னோட டியூட்டி முடிச்சுன்னு வெட்டக்கூடாது. ஏன்னா
அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு மார்க் போடுவாங்கன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ஸ்க்கும் தான் மார்க். ஸோ கமிட்டல் பண்ணிட்டு விடக்கூடாது. ஈவன் செஷன்ஸ் அஃபன்ஸ் கேட்டுட்டாங்க தப்பி தவறி அப்படின்னாலும் நீங்க என்னதான் பண்ணணும்னா அந்த செஷன்ஸ் அஃபன்ஸ்க்கும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஜட்மெண்ட் எழுதணும். ஏன்னா அவங்களை வந்து நீதிபதியா பாவித்து தீர்ப்பு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா படிங்க. அதுதான் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா இருந்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சொல்லுங்க மேம். கண்மணி மேம் சொல்லுங்க, இதை சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சார் நோ சார், நோ சார். ஓகே மேம். உஷா மேம் நீங்க எதை சொல்ல வந்தீங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ சார்ஜஸ்ன்றது மோஸ்ட்லி மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இயர்ல வந்துட்டு கொஞ்சம் உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக செஷன்ஸ் அஃபென்ஸ் கேட்டாலுமே கூட நீங்க செஷன்ஸ் அஃபென்ஸ்ல வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஃப்ரேம் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன லா தெரியணும்? பேசிக்கா ஐபிசி தெரியணும். வேற என்ன லாஸ்லாம் தெரியணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டிவி ஆக்ட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல. வேற இதெல்லாம் அதுல ஜட்மெண்ட் எழுத கத்துக்கணும் நம்ம. அடுத்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வருமா, வேற என்ன ஆக்ட்ல வரும்னா என்ஐ ஆக்ட்ல வரும். என்ஐ ஆக்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சப்ஸ்டன்ஸ் மட்டும் சொன்னா போதும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண தேவையில்ல, ஜட்மெண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெஷல் ஆக்ட்லாம் நிறைய படிக்கணுமா, நிறையலாம் படிக்க தேவையில்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பெஷல் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கோ அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்க. பிளஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆக்ட்ல இருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கனால அந்த ஆக்ட்லயும் நம்ம வந்து ஜட்மெண்ட் எடுத்து ரெடி ஆகிக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஆனா கண்டிப்பா வந்துட்டு 4 கொஸ்டின் இருக்குன்னா 3 கொஸ்டின் ஐபிசி அஃபென்ஸ் தான் வரும். அதுல வந்து பயப்படாதீங்க. ஸோ ஐபிசி அஃபென்ஸ்ல வந்து தெளிவா இருந்துக்கோங்க. அஃபென்ஸ் தெரியணும், செக்ஷன்ஸ் அஃபென்ஸோட நேம் தெரியணும், செக்ஷன் தெரியணும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா. அடுத்தது ஜட்மெண்ட் எழுதணும்னா இன்கிரீடியன்ட் தெரியணும், தெஃப்டோட இன்கிரீடியன்ஸ் என்ன, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி தான் இந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸே பண்ண முடியும். அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸே இன்கிரீடியன்ஸ் தெரிஞ்சாதான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ தெஃப்டோட இன்கிரீடியன்ஸ் சொன்ன மாதிரி. ஸோ இன்கிரீடியன்ஸை தெளிவாக படிக்கணும். ஐபிசியில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், ஜட்மெண்ட் எழுதணும்னா. ப்ளஸ் செக்ஷன் ஆஃப் அஃபென்ஸும் நேம் ஆஃப் அஃபென்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இப்போ இருக்கிற இதுல யாராவது வந்துட்டு வைவா வரைக்கும் ரீச் ஆகி செலக்ட் ஆகாம யாராவது இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். வைவா போயிட்டு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா இந்த குரூப்ல? நேம் மேம்? கௌதமி மேம். இந்த டைம் போனீங்களோ? ஆமா சார். கட் ஆஃப் எவ்வளவு மேம்? 30 மார்க்ஸ் சார். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே மேம். ஓகே. நீங்க ஏபிபி ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல ஸ்பெஷலா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே மேம். ஓகே ஓகே வேணும் பாத்துக்கலாம். ஓகே மெயின்ஸ் போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே 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 மேம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ எல்லாரும் இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்து ஏபிபியில் யாராவது வைவா வரைக்கும் போனவங்க யாராவது இருக்கீங்களா? மற்றவங்களாம் ஹேண்டை வந்து டவுன் பண்ணிருங்க. ஏபிபி வைவா வரைக்கும் போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இஎல் போயிருக்கீங்களா நீங்க? உங்க நேம் சொல்லுங்க. இஎல் மைக் அன்மியூட் பண்ணுங்க. இஎல்னு சொல்லிட்டு ஒரு நேம் வருது. ஓகே. ஏபிபி மெயின்ஸ் எழுதிருக்கீங்களா? எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இது மெயின்ஸ்ல எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இத்தனை பேர் வந்துட்டு நம்ம குரூப்லேயே வந்துட்டு மெயின்ஸ் போனவங்க இருக்காங்க. வைவா போயிட்டு கட் ஆஃப் பத்தாம வெளியே வந்தவங்க இருக்காங்க. இந்த கட் ஆஃப் பத்தாம வைவா வரைக்கும் போனவங்க வந்துட்டு உங்களோட மார்க் எதனால ரெடியூஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா வந்துட்டு வைவானால வந்து அவங்களோட மார்க் ரெடியூஸ் ஆயிருக்காது, வெளியே வந்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க எதனால வெளியே வர சான்ஸ் இருக்குன்னா மெயின்ஸ் மார்க்ல சம்திங் கொஞ்சம் வந்து அதிகமா போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ள போயிருப்பாங்க. ஏன்னா மெயின்ஸோட மார்க் எப்படி உங்களோட செலக்ஷன் லிஸ்ட் எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா 460 மார்க் டோட்டலா. ப்ரிலிம்ஸ் மார்க் கணக்குலயே எடுத்துக்க மாட்டாங்க டோட்டல் பண்றப்ப. மெயின்ஸுக்கு 400 மார்க், 4 பேப்பர் இருக்கு, 4 பேப்பருக்கும் 100 மார்க், 400 மார்க். வைவாக்கு 60 மார்க், 460 மார்க் டோட்டலா. ஸோ உங்க மேஜர் போர்ஷன் ஆஃப் மார்க் எதுல தான் இருக்குன்னா நீங்க வைவால ஸ்கோர் பண்ற மார்க் தான், மெயின்ஸ்ல ஸ்கோர் பண்ற
மெயின்ஸ்ல ஸ்கோர் பண்ற மார்க் தான். 400 மார்க் மெயின்ஸ் இருக்கிறதுனால நீங்க மெயின்ஸை வந்து கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே வைவான்றது நீங்க போய் போய் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வர மார்க், நீங்க மெயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வைவா நல்லா பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மார்க் வரும். அதை வச்சு நம்ம வந்துட்டு வைவால செலக்ட் ஆயிடலாம். மற்றபடி நீங்க மெயினா வந்து வைவால செலக்ட் ஆகல அப்படின்றது வைவால செலக்ட் ஆகல கிடையாது. மெயின்ஸ்ல மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ மெயின்ஸ் மார்க் தான் முக்கியம். ஸோ அதனால தான் இதை பார்க்குறேன், அதனால தான் நான் கேட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபிபியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019 கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ இதை வந்து யாராவது வந்து பொறுமையா யாராவது படிங்க லைன் பை லைனா. Anyone? A resides at Chennai, B at Mumbai, C at Trichy. A invited his friends B and C to Chennai to attend a function. Both B and C came to Chennai. During the function, while talking with B, A killed B in a fit of anger on 15th January 2019, and C saw it. Later, the next day, A killed C. ஓகே. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏவும் பி சி இவங்க 3 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஏ வந்து எங்க இருக்காருன்னா சென்னையில் இருக்காரு, பி வந்து மும்பையில் இருக்காரு, சி வந்து திருச்சியில் இருக்காரு. ஏ வந்து சென்னை, பி மும்பை, சி திருச்சி. ஏ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பி அண்ட் சியை வந்து என்ன பண்றாருன்னா சென்னைக்கு கூப்பிடுறாரு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலான்ட்டு. ஸோ யார் இன்வைட் பண்றது? ஏ இன்வைட் பண்றாரு, பி அண்ட் சி வராங்க. ஓகேங்களா? மும்பை திருச்சியில இருந்து பி அண்ட் சி வராங்க. இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கும் போது சம்திங் அந்த அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல ஏக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, ஏ வந்து யாரை கொண்டுறாரு? பியை வந்து கொண்டுறாரு. எந்த டேட் ஃபங்க்ஷன் என்னைக்கு நடக்குதுன்னா 15 Jan 2019. சி வந்து அதை பார்த்துறாரு. சி பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏ வந்து சிஐ கொண்டுறாரு. ஸோ இங்க வந்துட்டு 2 வந்துட்டு மர்டர் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏ வந்துட்டு 15 Jan 2019 யாரை கொல்றாரு? சியை கொல்றாரு. அடுத்த நாள் வந்து பிஏ கொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் சி அதை பார்த்து, அதுக்கு அன்னைக்கு வந்து சி அதை பார்த்தனால அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு நெக்ஸ்ட் டேனா என்ன அர்த்தங்க? 16 January 2019 சிஐயும் கொண்டுறாரு. ஸோ இதுதான் அஃபென்ஸ். ஸோ இதுல வந்து என்னென்ன ப்ரொவிஷன் கீழே நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரொவிஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. 2 மர்டர் நடந்திருக்கு, என்னென்ன ப்ரொவிஷன் யூஸ் பண்ணலாம்? பேசிக் இப்ப நான் சொன்ன ப்ரொவிஷனே கூட திரும்ப சொல்லலாம். நீங்க மர்டர்னு சொல்லிட்டேன். மர்டருக்கு என்ன ப்ரொவிஷன்? ஐபிசி 302. ஓகே. வேற ஏதாவது செக்ஷன் கீழே இதுக்கு சார்ஜஸ் வருமா? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன். பிரேக் ஆகுது மேம், காயத்ரி மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. There was no intention to kill இல்லையா? There was no intention at all. It was all accidental. அப்பவும் murder charges வருமா? Why intention இல்லன்னு எப்படி மேம் சொல்றீங்க? What was the intention? அவங்க வந்துட்டு in an anger அதுலயே போட்டிருக்குல்ல, in a fit of anger தானே வந்துட்டு கொண்டு இருக்காரு. ஓகே. அப்ப எப்படி இன்டென்ஷன் இருக்கும்? ஓகே. வேற? ஓகே மேம். இன்டென்ஷன் அப்படின்னா என்ன? Intention. So intention there should be a motive. There should be a motive இல்லையா behind that, behind killing a person. ஒரு intention இருக்கணும், ஒரு revenge ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஜாலியா ஒரு தமாசா தான் கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு கொலை பண்ணணும்னா நான் போயிட்டு ஒருத்தர் மேல கோபமாயிட்டு போயிட்டு ஒரு கழுத்திலே ஒரு வெட்டு வெட்டிட்டு என்ன பண்ணிடலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல இப்போ நான் உங்ககிட்ட क्वेश्चन கேக்குறேன், நீங்க எடுக்க முழுக்க ஆன்சர் சொல்றீங்க. எனக்கு கோவம் வந்து உங்களை கொன்னுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுதான் வந்துட்டு இது வந்து ஃபிட் ஆஃப் ஆங்கர். இப்ப வந்துட்டு நான் கோவத்துலதான் கொன்னேன், எனக்கு இங்க உங்களை கொல்லணும்னு இன்டென்ஷன் கிடையாது. புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? ஐ எம் கிவிங் யூ த ரைட், த ஃபேக்ட் கூட உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன்.
கரெக்ட். இதுதானே சோ இப்போ பிட் வந்து ஆஃப் மேம் வந்து இது. ஒரு ஆனா இல்லஸ்ட்ரேஷன் நீங்க சொல்றாங்க பண்ணது இல்லையா? வந்துட்டு ரிவெஞ்ச். புரிஞ்சு நீங்க பண்ணது புரிஞ்சு புரிஞ்சு ரிவெஞ்ச். புரிஞ்சு மேம். கரெக்ட் 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 கரெக்ட். உங்களோட பாயிண்ட் கரெக்ட். ஸோ இப்போ மேம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க, கரெக்டா கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஒரு ஆங்கர் வருதுன்னா ஆங்கர்ல கொல்றேன் அப்படின்னா அந்த இது வந்து எனக்கு இன்டென்ஷன் கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு வந்து கொலை பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது அப்படின்றாங்க. இஃப் எனிஒன் வந்து இதுல இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இருக்குன்னா ஏன் ஜனவரி இருக்கு, இல்லைன்னா 15 ஏன் இல்லை? சரி, ஜனவரி 15 2019 அன்று ஏற்பட்ட கோபத்தில் பிஏ கொலை செய்திருக்கான் இருக்குல்ல சார். அப்ப வந்து அது முன்னாடியே நடந்தது. புரியல மேம், புரியல, பிரேக் ஆகுது. சார் சார் இதுல சிக்கு இன்டென்ஷன் இல்ல தான் சார். இன்டென்ஷன் இருக்கு சார் கொலை பண்றதுல. ஏன்னா சி மேம் பார்த்தாங்க இருங்க, அவங்க மோனி மேம், பாட்டுக்கு. மோனி மேம், நான் மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு உங்க லைன் போறேன். வினோத், நேம் சொல்லி கேளுங்க, நேம் சொல்லி கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. யார்கிட்ட கேட்கலாம்? நான் சாதனா சுடர்வெளி மேம் இருக்கீங்களா? ஓகே, மேம் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் இது நம்ம சடன் ப்ரொவகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, சடன் ப்ரொவகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா சடன் ப்ரொவகேஷன் அப்படின்றது எங்கேயாவது ஐபிசில டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா, இல்ல மர்டர் கீழே வந்து சடன் ப்ரொவகேஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நான் வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன்ல பண்ணாலே அது வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்ல வந்துரும். சரிங்களா? இது வந்து ஃபிட் ஆஃப் ஆங்கர், ஜஸ்ட் ஃபிட் ஆஃப் ஆங்கர், நாட் அ கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன். இப்போ மேம் சொன்னது என்னன்னா, இது வந்து நான் வந்து வாட் இஸ் கிரேவ் அண்ட் சடன், கிரேவ் அண்ட் சடனா இருக்கு அந்த ஆங்கர். அந்த கிரேவ் அண்ட் சடன் வந்து எப்படி இருக்கணும்னா தன்னைத்தானே வர வச்சுட்டு இருக்க கூடாது. இஃப் வந்து நான் இதுக்கு நான் சொல்லணும்னா வந்து 300 சிஆர்பிசியும் அதோடைய எக்ஸப்ஷன்ஸ் என்னன்னு ஒவ்வொன்றா நான் நடத்தணும். ஓகேங்களா? தட் வில் டேக் என்ன சொல்றது 2 hours. எப்படின்னா 299க்கும் 300க்கும் 300ஓட எக்ஸப்ஷன்ஸ் எப்பப்பெல்லாம் வந்து 300 மர்டர் வந்து கல்பபிள் ஹோமிசைடா மாறும்ன்றதும் ஒரு பெரிய டாபிக். அந்த பெரிய டாபிக்ல போனோம்னா ஒரு 2 மணி நேரமாவது எனக்கு தேவைப்படும். யாரா இருந்தாலும் தேவைப்படும் இன் டீட்டெயிலா சொல்லணும்னா. அதை நான் வந்து வேணா இதுக்குன்னே ஒரு செஷன் போடுறேன் இந்த இதுக்கும். ஸோ இது வந்து எப்ப கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனா மாறும் என்னன்ட்டு. ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி மேம் வந்து எதனால வந்து அந்த ஃபிட் ஆஃப் ஆங்கருக்கு வந்தாங்க? கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன். ஓகே, இப்படி சொல்லிக்கலாமா மேம்? மோனி மேம் இருக்கீங்களா? No. This is not grave and sudden provocation. Sudden provocation வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு ப்ரொவோக் பண்றது டு டூ சர்டன் திங். ஆனா நீங்க எனக்கு பண்றது எனக்கு ஆங்கர் வந்துருச்சு. யூ ஆர் நாட் ப்ரொவோக்கிங் மீ டு ஆங்கர். நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லி ஐ எம் நாட் ஓகே வித் யுவர் வியூஸ். அப்போ நான் உங்களை கொல்லணும்னு நினைக்கல, நான் சும்மா எதிரி. அது ப்ரொவோகேஷன் எப்படி வரும்? ப்ரொவோகேஷன் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இருங்க மேம் சொல்லிடுறேன். அப்ப என்ன சொல்றீங்கன்னா தானே அதான் சொல்றேன். ஆக்சிடென்ட்னா என்ன பண்ணும்னா கை தவறி வந்து கொடுவா என் மேல விழுந்திருக்கணும். இல்ல நான் இப்ப உங்களை கன்னத்துலதான் அரைறேன், ஆனா ஏதோ ஒரு நர்வ் தலையில போறதுல உங்களுக்கு அடிபட்டுடுது. நான் சாப்பிடணும்னு அறையில, நான் கோவத்துல என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்றன்னு இழுத்து கையில கிடைக்கிறத அடிச்சுட்டேன். இப்ப நீங்க சாப்பிடணும்னு நான் அடி கிடையாது, நான் உங்களை அடிக்கணும்னு அடிச்சேன். ஆனா எங்கேயோ பட்டு செத்துட்டீங்க. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு சடன் ப்ரொவோக்கிங்னா ஐ ஹாவ் டு ப்ரொவோக் தட் பர்சன் டு டூ சர்டன் திங். சரிங்களா? பட் ஹியர் தே ஹவ் செட் தட் fit in anger. அப்போ இங்க வந்துட்டு இந்த ஆளுக்கு ஆங்கர் ஆயிடுச்சு just because my opinion your மேம் லென்த்தா போறீங்க. நான் சொல்லிடுறேன் என்ன ஆன்சர்னு. நீங்க வந்துட்டு எனக்கு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாட் இஸ் கல்பபிள் ஹோமிசைட், வாட் இஸ் மர்டர், வாட் இஸ் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் மர்டர் இதை படிச்சுட்டு நீங்க சொல்ற வியூ வந்து கரெக்டா இல்லையான்னு நீங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க. ஆஃப்டர் ரீடிங் த ப்ரொவிஷன், நாட்டை வந்துட்டு ஒரு லேமேனாவோ இல்ல காமன் மேனாவோ யோசிக்காம வாட் த ப்ரொவிஷன் சேஸ், வாட் இஸ் மீன் பை இன்டென்ஷன், வாட் த ப்ரொவிஷன் சேஸ், வாட் இஸ் கிரேவ் அண்ட் சடன்
நான் முடிச்சிடுறேன். இந்த கேஸ் இந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு நான் பார்க்கலாம், இல்லை நான் லென்த்தியா போவோம் இல்லைனா. ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் அப்படின்னா என்ன, எங்க டிஃபைன் பண்ணிருக்கு அப்படின்னா டிஃபைன் பண்ணல. ஆனா கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனா ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா அது கல்பபிள் ஹோமிசைட் கிடையாது. ஒருத்தரோட பவர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனோட இன்னொருத்தரை வந்துட்டு ஒரு கல்பபிள் ஹோமிசைட் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா கல்பபிள் ஹோமிசைட் தான் எப்பவா மர்டரா மாறுது, மர்டர் தான் எப்போ கல்பபிள் ஹோமிசைட் ஆகுறது தான் பெரிய லார்ஜர் டாபிக். ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அதை நான் வந்து ஒரு செப்பரேட் செஷனே வந்துட்டு கல்பபிள் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, காமன் இன்டென்ஷன், காமன் ஆப்ஜெக்ட், அபட்மெண்ட், கான்ஸ்பிரசி, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் செஷன் எடுக்கிறேன். ஒரு 2 hours ஈச் செஷனும் வரும். ஸோ இந்த செஷனுக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். ஸோ இது வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் வந்தாலே, அது செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து வந்தாலே அது வந்து எதுல வரும்னா 300ஓட எக்ஸெப்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன்ல வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா கல்பபிள் ஹோமிசைட்ல மர்டர் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன்ல வந்துச்சுன்னா 302 வருமானா பனிஷ்மெண்ட் வந்து 304ல இருக்கு. இஃப் இந்த ப்ரொவிஷனை படிச்ச உடனே இந்த ஃபிட் ஆஃப் ஆங்கர் யாராவது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துதான் ஏ வந்து பி அடிச்சாருன்னு ஃபேக்ட்ஸ்ல எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன்ல வரணும்னா. ஸோ பவர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல்ல இழந்து அடிச்சாருன்ற வரல. ஸோ அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ல என்ன வரும், இது குவாரலிங், சடன் குவாரலிங்ல வருதான்னு பார்க்கணும். இங்கேயும் வந்துட்டு 2 பேரும் வந்து சச்சரவு ஏற்பட்டிருக்கா, சச்சரவு பண்ணிட்டு சண்டை போட்டாங்களான்னு இருக்கான்னா, ஸோ எக்ஸெப்ஷன் 4 வருதான்னா எக்ஸெப்ஷன் 4ஓட இன்கிரீடியன்ஸ் வருதான்னு பார்க்கணும் மனுஷன். எக்ஸெப்ஷன் 4ஓட வந்துட்டு குவாரலிங் இருக்கா, ஹீட் ஆஃப் பேஷன் இருக்கா, அந்த சடன் குவாரல் இருக்கான்னு பார்க்கணும் எக்ஸெப்ஷன் 4. ஸோ எக்ஸெப்ஷன் 4 அப்ளை பண்ணோம்னா எக்ஸெப்ஷன் 4 சடன் குவாரல், இங்க வந்து சடன் கிரேவ் சடன் ப்ரொவகேஷன். ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி இந்த ஃபிட் ஆஃப் ஆங்கர் இருக்கான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஃபேக்ட்ஸ் நம்மளுக்கு லென்த்தியா இருக்கா, ஆக்சுவலா நம்ம கோர்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்னவா இருக்கும்னா லென்த்தியா சார்ஜ் ஷீட் இருக்கும். இந்த சம்பவம்லாம் இந்த மாதிரி ஆங்கர் ஆனாங்க, இதனாலதான் இப்படி ஆங்கர் ஆனாரு இப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த ஹீட் ஆஃப் பேஷன்ல நடந்த அஃபென்ஸ் இது அப்படின்னு சொல்லி லென்த்தியா இருக்கும் ஆக்சுவல் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். நமக்கு அந்த அளவுக்கு லென்த்தியா வந்து எதனால இவர் ஃபிட் ஆஃப் ஆங்கர் ஆனாரு, வாலண்டரியா ஆனாரா, இல்ல வந்து இவர் வந்து ஃபிட் ஆஃப் ஆங்கர் வர அளவுக்கு அவ்வளோ அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை இழக்க வைக்கிற அளவுக்கு இவர் ஏதோ சொல்லிட்டாரா, அந்த இதை நம்ம நோட் பண்ணணும். அந்த இதை நம்ம நோட் பண்ணோம்னா தேர் இஸ் நோ ஃபேக்ட்ஸ். அதை மென்ஷன் பண்ற மாதிரி இங்க ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருக்கானா இல்ல. அதே போல இவருக்கு இன்டென்ஷனே கிடையாது, போற போக்குல இங்க வந்து எதை வச்சு அடிச்சாருன்னு சொல்லல. ஓகேங்களா, ஃபிட் ஆஃப் ஆங்கர்ல என்ன பண்ணிருக்காருங்க, கில்டுன்னு தான் இருக்கு. ஓகேங்களா, சோ கில்டுன்னு இருக்கு. சோ அதை கில்டுன்ற போது கையை வச்சு அடிச்சாரா, கன்னை வச்சு அடிச்சாரா, எந்த பார்ட் ஆஃப் த பாடியில அடிச்சாருன்னு இல்ல, தலையில அடிச்சாரா, இல்ல வந்து ரொம்ப வந்து குரூஷியலான ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன்ல வந்து அடிச்சு கொண்டாரா, இந்த மாதிரி ஒரு எந்த பார்ட் ஆஃப் த பாடியில அடிச்சாருன்னு, என்ன வெப்பன் யூஸ்டுன்னு இல்ல, ஜஸ்ட் தே யூஸ் த வேர்ட் கில்டு அப்படின்ற போது நம்ம என்ன பொறுத்த வரைக்கும், இது என்னோட ஒப்பீனியன் ஆஸ் அ ஒரு ரிசோர்ஸ் பர்சனா நான் என்ன ஒப்பீனியனுக்கு வரேன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கில்டுன்னு இருக்கு, ஃபிட் ஆஃப் ஆங்கர்ன்னு இருக்கு. ஃபிட் ஆஃப் ஆங்கர் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, யாரு தூண்டுனாங்கன்னு இல்ல, இந்த இடத்துல ஃபேக்ட்ல இல்ல. ஃபேக்ட் இஸ் சிம்பிள் அண்ட் கிளியர். I just complete the session. Please unmute your mics until I end the session. ஓகேங்களா, நான் முடிச்சிடுறேன். முடிச்ச உடனே உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம். நான் வந்து 1 hour ஆன்சர் பண்றேன். ஸோ கில்டுன்னு இருக்கு, ஃபிட் ஆஃப் ஆங்கர்ன்னு இருக்கு. கில்டுக்கும் கொலை நடந்திருக்கு, அது ஃபிட் ஆஃப் ஆங்கர்ல நடந்திருக்கு. இன்னொருத்தரோட பவர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துதான் வந்து அது நடந்திருக்குன்னா செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற அளவுக்கு ஒரு கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் வந்து தூண்டிதான் கடுமையாகவும் திடீரெனவும் ஆத்திரமூட்டப்பட்டதுக்கு பேர் தான் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன். அந்த அளவுக்கு ஆத்திரமூட்ட அளவுக்கு ஏ ஏதாவது பி ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு இருக்கான்னா இல்ல. ஸோ ஏ வந்துட்டு ஃபிட் ஆஃப் ஆங்கர்ல பண்றாரு, அப்புறம் அது வாலண்டரியா நடந்துச்சா இல்ல வந்து புறத்தூண்டுதலின் அடிப்படையில் நடந்துச்சான்னு இந்த ஃபேக்ட்ஸ்ல இல்ல. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்து மேம் சொன்னதுல இருந்து ஃபேக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். தேர் இஸ் நோ எதனால வந்து இந்த ஆங்கர் காசு ஆச்சுன்றது இல்லைங்க. ஸோ ஃபிட் ஆஃப் ஆங்கர்ன்னு இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். அப்படின்ற போது இந்த சிக்கு எதிராக என்ன சார்ஜஸ் வரும் அப்படின்னா, ஏக்கு எதிராக என்ன சார்ஜஸ் வரும்னா, பிஏ கொன்னதுக்காக ஒரு 302. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன்,
நாம 302ல ஃப்ரேம் பண்ணனாலேயே காக்னேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. 302ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றனாலேயே 302ல தான் கன்விக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் 302 நாட் மேட் அவுட், அஃபென்ஸ் வந்து என்ன சொல்றது இன்டென்ஷனே இல்லைன்னு கேஸ்ல வந்து அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணாருன்னா அக்யூஸ்ட் வில் பி, அவர் வந்துட்டு என்ன பண்ணலாம், அவரை வந்து நம்ம அக்யூட்டல் தான் பண்ண போறோம். கேஸ் ட்ரையல்ல வந்து எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணாதான் கன்விக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மியர் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றோம். ஜஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றப்ப வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி என்டையர் இதையும் நம்ம லுக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெதர் தெர் இஸ் எனி பிரைமா ஃபேசி ஆஃப் அஃபென்ஸ். சார்ஜ் ஃப்ரேம் பண்ற போது என்ன பார்க்கணும்னா, இந்த அஃபென்ஸ் நடந்திருக்க 302 நடந்திருக்கக்கூடிய பிரைமா ஃபேசி இருக்கான்னு தான் பார்க்கணும். அதை விட்டு அந்த இதை நம்ம போகாம என்டையர் அஃபென்ஸுமே இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்படி எவிடன்சஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா எவிடன்ஸ்ன்றது என்னங்க, கோர்ட்ல பாக்ஸ் ஏறி எல்லா எவிடன்ஸும் மார்க் ஆனாதான் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட். சார்ஜ் ஃப்ரேமிங் ஸ்டேஜ்ல என்ன பார்க்கணும்னா, சார்ஜ் ஷீட்டு, அது கூட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ரெண்டு சைடு அட்வொகேட்டோட ஆர்கியூமெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு நம்ம சிம்பிளா வந்து வெதர் தேர் இஸ் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங்னு சொல்றேன். ஃபர்தரா இந்த கேஸை ஃபர்தரா நடத்துறதுக்கு ஏதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்க போறோம் இல்லையா. அந்த கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங்கிற வார்த்தையை தான் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இன்டர்பிரேட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்றப்ப நீங்க எதை பார்க்கணும்னா பிரைமா ஃபேசி கேஸ் தான் பார்க்கணும். எவிடன்ஸை லுக்கின் பண்ணக்கூடாது. டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸை லுக்கின் பண்ணக்கூடாது. ஆனா டிஃபென்ஸ் சைடோட வாதத்தை கேட்கலாமா, வாதத்தை கேட்கலாம். டிஃபென்ஸ் சைடு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றப்ப எவிடன்ஸ் கொடுக்கலாமா, நான் வந்து இப்போ வந்து சொல்றேன், நான் வந்து அமெரிக்கால இருந்தேன், சம்பவம் நடக்கிறப்ப நான் தமிழ்நாட்டே இல்லை, நாமக்கல்ல இல்லை அப்படின்ற போது நான் எப்படி வந்து வினோத் சாரை கொண்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அலிபி பிளி வைக்கலாமான்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்றப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமான்னா, அலிபி பிளிலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸை விட்டாதான் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நான் அமெரிக்கால இருந்து ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஏதாவது வந்து அந்த கண்ட்ரில இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது நான் வந்து கோர்ட்ல வந்து கொடுக்க முடியுமானா, டிஸ்சார்ஜ் ஸ்டேஜ்ல கொடுக்கவே முடியாது. டிஃபென்ஸ் எவிடன்ஸ் வந்து பின்னாடி ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் அப்புறம் 313 ஸ்டேஜுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் எவிடன்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல தான் டிஃபென்ஸோட வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் விட முடியுமே தவிர, அட் த டைம் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல டிஃபென்ஸ் எவிடன்ஸ் cannot be liquid into. இது வந்து பேசிக்கான பிரின்சிபல். ஸோ இப்போ எதை தான் பார்க்கலாம், வெதர் தேர் இஸ் எனி பிரைமா ஃபேசி இன் த சார்ஜ் ஷீட். இதை பார்த்து தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த ஃபேக்ட்ஸ் வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும்னா, இதுதான் சார்ஜ் ஷீட்ல சொல்லி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், இவ்வளவுதான். அப்படின்ற போது எனக்கு பிரைமா ஃபேசி கிடைக்குதானா, பிரைமா ஃபேசி கிடைக்குது. என்ன பிரைமா ஃபேசி கிடைக்குது, இந்த பிரைமா ஃபேசி என்னன்னா, எனக்கு வந்து ஃபிட் ஆஃப் ஆங்கர்னு தான் இருக்கே ஒழிய இது சடன் ப்ரொவோகேஷன்ல வந்துச்சா, அந்த ஃபிட் ஆஃப் ஆங்கர் யாரால தூண்டப்பட்டது எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ ஆங்கர்ல ஒரு கொலை பண்ற வந்து ஆங்கர்ல ஒரு கொலை பண்ணியிருக்காரு, இவ்வளவுதான் இருக்கு எனக்கு ஃபேக்ட்ஸ். அப்படின்ற போது நான் எதுல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னா, 300ல வந்துட்டு டெஃபினிஷனுக்குள்ள மர்டருக்குள்ள வரும் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் வந்து 302 ஃப்ரேம் பண்றேன். இன்கேஸ் இந்த இதெல்லாம் ஏன்னா 302 தான் பீனல் ப்ரொவிஷன். நான் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்டா தோணுது இல்ல. இப்போ வந்துட்டு நான் இது வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இவர் வந்து இந்த மாதிரி தப்பா பேசினாலும் இந்த திடீரெனவும் கடுமையாகவும் ஆத்திரமூட்டப்பட்டிருக்காருன்னு ஒரு வேர்டை வந்து இந்த ஃபேக்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் எதுல ஃப்ரேம் பண்ணுவேன்னா வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு 304ல ஃப்ரேம் பண்ணுவேன். இஃப் நோ இன்டென்ஷன் இஸ் வந்து இன்டென்ஷனே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இதுல இன்டென்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணோம்னா, நான் வந்துட்டு என்ன முடிவு பண்ணணும், இந்த இடத்துல நம்ம குற்றச்சாட்டு இந்த கேஸுக்கு வணைய தேவையில்லை, இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து விடுவிப்பு செய்யறேன், டிஸ்சார்ஜ் பண்றேன் அக்யூஸ்ட. ஏன்னா வந்து ஒரு ஃபிட் ஆஃப் ஆங்கர்னா இன்டென்ஷன் இல்லை, இன்டென்ஷன் இல்லைன்னா கிரைமே இல்லை, அஃபென்ஸே இல்லை, இன்டென்ஷன் இல்லாம எந்த அஃபென்ஸும் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 1 லைனர்ல நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை மார்க் போடுவாங்க அப்படின்னு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். இன்டென்ஷன் இல்லாம தான் இந்த கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம டீப்பா திங்க் பண்ண வேண்டிய இந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு இவ்வளோ டீப் திங்கிங் தேவையில்லை. ஸோ நம்ம எதுல ஃப்ரேம் பண்ணலாம்னா, ஏ வந்து பிஏ கொண்டதுக்காக 302. அடுத்து சிஏ வந்து என்ன எதுக்காக கொள்றாரு, சி வந்து பார்த்துட்டாரு இந்த அஃபென்ஸை அப்படின்றதுக்காக சிஏ கொள்றாரு. சி வந்து இந்த அஃபென்ஸை என்ன பண்றாரு, ஏ வந்து பிஏ கொன்னதை பார்த்துட்டாரு. அப்படின்ற போது சிக்கு எதிராக என்ன சார்ஜ்னா மறுபடியும் ஒரு 302. ஸோ 2 அஃபென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, சிஏ எதுக்காக கொன்னாரு யோசிச்சு பாருங்க. சிஏ வந்து எஸ் மேம் சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு ஐ விட்னஸ் ஆயிடுறாருல சார் சி. கண்டிப்பா கரெக்ட். அப்ப ஐ விட்னஸ் வந்து 201 அப்படி போடலாம்ல சார், எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக அவரை கொலை பண்ணாரு. கரெக்ட். இதான் நான் ஃபர்ஸ்டே கேட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ கோதமி மேம். ஸோ 201 என்ன சொல்லுதுன்னா, காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்.
ஓகேங்களா? எவிடன்ஸ்ன்றது என்னங்க? ஓரல் எவிடன்ஸும் வரும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் வரும், எனி எவிடன்ஸ், எந்த எவிடன்ஸையாவது கலைக்கிற மாதிரி ஒரு செயல் செய்யறாங்க, இல்ல அஃபண்டரை வந்து மறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா 201. ஸோ 201ல டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணனால, ஸோ 201 பண்ணனால அக்யூஸ்டுக்கு இன்னொரு சார்ஜ். எதுக்கு? 201லையும் ஒரு சார்ஜ். ஸோ அக்யூஸ்டுக்கு எதிராக எத்தனை சார்ஜ் இருக்குன்னா 3 சார்ஜ் இருக்கு. ஏ வந்து பிஏ கொன்னதுக்காக 302, ஏ வந்து சிஏ வந்து மர்டர் பண்ணதுக்காக இன்னொரு 302. அடுத்தது எதுக்காக கொன்னாரு? அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்காக கொன்னாரு. ஸோ அதனால ஏ வந்து சிஏ எதுக்காக கொண்டாருன்னா வந்துட்டு 201 கீழே அதோட எவிடன்ஸை மறைக்கிறதுக்காக, அந்த கேஸோட முன்ன நடந்த அஃபென்ஸோட எவிடன்ஸை மறைக்கிறதுக்காக கொண்டனால சிஏ கொண்டது அந்த இதுக்கு சாட்சியத்தை மறைத்ததுக்காக, சாட்சியத்தை அளித்ததற்காக 201 கீழே ஒரு சார்ஜ். ஸோ இந்த கேஸ்ல மொத்தம் வந்துட்டு 3 செக்ஷன் கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம்.